புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பங்களிப்பு குறித்து எனக்கு முன்னர் உங்களிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்கள் உள்ளிட்ட கட்சியின் முன்னணி தோழர்களே, மூத்த பொறுப்பாளர்களே, மாவட்ட செயலாளர்களே, துணைநிலை அமைப்புகளின் நிர்வாகிகளே, அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆறு மணிக்கு இந்த நிகழ்வை நிறைவு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம். மணி 7:30 ஆகிறது. 100 பேருக்கு மேல் இங்கே ஒவ்வொருவரும் 10 முறை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருப்பெயரை உச்சரிக்க நாம் அனைவரும் திரும்ப அவருடைய திருப்பெயரை உச்சரித்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் அப்படி கணக்கெடுத்துக் கொண்டால் 1000 முறை உச்சரித்திருக்கிறோம். இங்கே எல் விழுந்தால் எல் இறங்காது என்கிற அளவுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருவரும் 1000 முறை அவருடைய பெயரை உச்சரித்திருக்கிறோம். 1000 பேர் 1000 முறை உச்சரித்தால் 10 லட்சம் பேர் 10 லட்சம் முறை. 10,000 பேர் உச்சரித்திருந்தால் 1 கோடி முறை. இங்கே இந்த இடம் மட்டுமல்ல, இந்த பகுதி முழுவதும் எல்லா தெருக்களிலும் சிறுத்தைகள் நிறைந்து கிடக்கிறார்கள், நிற்கிறார்கள். திரும்புகிற திசையெல்லாம் சிறுத்தைகள், திரும்புகிற திசையெல்லாம் அம்பேத்கரின் முகம். ஏன் இத்தனை முறை புரட்சியாளர் அம்பேத்கரின் திருப்பெயரை நாம் உச்சரிக்க வேண்டும்? தன்னைத்தானே சாட்டையை எடுத்து அடித்துக் கொள்வதை போன்ற நடவடிக்கை அல்ல. அமித்ஷா மாநிலங்களவையில் உரையாற்றுகிற போது அவரையும் அறியாமல் காங்கிரஸை விமர்சிப்பதாக ஆத்திரம் பட்டு ஆவேசப்பட்டு அம்பேத்கர் 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 என்று மூச்சு விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களாம் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். எந்த அளவுக்கு அந்த பெயர் அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் எரிச்சலை மூட்டியிருக்கும் என்பதை யூகிக்க முடிகிறது. இதே காங்கிரஸ்காரர்கள் வீர சவார்கர் சொல்லி இருந்தால் இவர்கள் ஆத்திரப்பட்டு இருப்பார்களா? கோல்வாக்கர் 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 என்று சொல்லி இருந்தால் ஏன் இப்படி கோல்வாக்கர் 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 என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டிருப்பார்களா? சர்தார் பட்டேல் 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 என்று சொல்லி இருந்தால் ஆத்திரப்பட்டு இருப்பார்களா? ஹெட்கேவார் 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 என்று சொல்லி இருந்தால் ஆத்திரப்பட்டு இருப்பார்களா? அவர்களின் RSS தலைவர்களின் பெயர்களை உச்சரித்திருந்தால் அவர்களுக்கு எரிச்சல் வந்திருக்குமா? அம்பேத்கர் பெயரை எதிர்க்கட்சிகள் திரும்ப திரும்ப உச்சரிக்கிறார்கள் என்பதுதான் அமித்ஷா உள்ளிட்ட RSS சங் பரிவார்களுக்கு எரிச்சல் உருவாகி இருக்கிறது. அதை அவரை அறியாமலேயே அதை வெளிப்படுத்தி விட்டார்.
திமுகவின் கேடு காலம் அதிலிருந்து தான் தொடங்குகிறது. கேடு காலம் தொடங்கிவிட்டது. அவருடைய கிராஃப் இனி டவுன்ஃபால் தான். இப்படி ஏறிக்கிட்டே போச்சு இல்லையா? என்றைக்கு அவர் அம்பேத்கரை சீண்டினாரோ அன்றைக்கே அவர்கள் கீழ் நோக்கி இறங்கு முகம் ஆரம்பித்து விட்டது. காங்கிரஸ்காரர்கள் மீது உங்களுக்கு விமர்சனம் உண்டு, விமர்சித்துக் கொள்ளுங்கள். அதற்கு காங்கிரஸ் பதில் சொல்லும். ஆனால் அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதனால் உங்களுக்கு என்ன எரிச்சல்? இதுதான் இன்றைக்கு நாடு எழுப்புகிற கேள்வி. அவர் எதை எப்படி ஒப்பிட்டார் என்பதுதான் இவ்வளவு பெரிய கொந்தளிப்புக்கு காரணம். அம்பேத்கர் பெயரை சொல்றதுக்கு நீ பகவான் பெயரை சொல்லி இருந்தால் 7 ஜென்மத்திற்கு உனக்கு புண்ணியம் கிடைத்திருக்கும், சொர்க்கத்துக்கு நீ போயிருக்கலாம். அப்படின்னா என்ன பொருள்? அம்பேத்கர் பெயரை சொல்றதுனால உனக்கு என்ன யூஸ், என்ன பயன்? கடவுள் பெயரை நீ உச்சரிச்சிருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. யாருக்கு? ராகுல் காந்திக்கு, சோனியா காந்திக்கு, இந்தியா பிளாக் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார். அம்பேத்கர் பெயரை சொல்லியிருந்தா உங்களுக்கு என்ன, சொல்லுவதனால உங்களுக்கு என்ன பயன்? கடவுள் பெயரை சொல்லி இருந்தால் நீங்க மோட்சத்துக்கு போயிருக்கலாம். 7 ஜென்மத்துக்கு 7 பிறவிக்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கும். எவ்வளவு ஆழமாக வெறுப்புணர்வு அம்பேத்கர் மீது அவர்களுக்கு இருந்திருந்தால் எப்படி ஒரு கருத்தை அமித்ஷா வெளிப்படுத்தி இருக்க முடியும்? இதுதான் கேள்வி. கோயிலுக்கு போனால் கடவுளின் பெயரை உச்சரிப்பது பக்தர்களுக்குரிய வாடிக்கை. முருகன் கோயிலுக்கு போனால் முருகா 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 என்று நாம் உச்சரிப்போம். சிவபெருமான் கோயிலுக்கு போனால் சிவசிவா சிவசிவா நமச்சிவாயா என்று உச்சரிக்கிறார்கள். திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போனால் வெங்கடேசா ஏழுமலையானே கண்ணை திறக்க மாட்டாயா என்று ஏழுமலையான் 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 என்று கடவுள் பெயரை உச்சரிக்கிறார்கள். கோவிந்தா 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 என்று உச்சரிக்கிறார்கள். பாராளுமன்றத்திலே கோவிந்தா கோவிந்தா என்று எப்படி உச்சரிக்க முடியும்? இதுதான் அம்பேத்கருக்கும் அமித்ஷாவுக்கும் இடையிலே உள்ள வேறுபாடு. அம்பேத்கரை பற்றியும் அமித்ஷாவுக்கு தெரியாது, அரசமைப்பு சட்டத்தை பற்றியும் அமித்ஷாவுக்கு தெரியாது. தெரிந்தால் தானே பேச, படித்தால் தானே பேச. அம்பேத்கரை அறிந்து கொள்வதற்கே கொஞ்சம் அறிவு தேவைப்படும். அம்பேத்கரை படிப்பதற்கே கொஞ்சம் ஞானம் தேவைப்படும். படித்தாலே கூட புரிந்து கொள்ள முடியாது. சும்மா எனக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும், இங்கிலீஷ் என்னால வாசிக்க தெரியும் அப்படின்னா போதாது. அதுக்கு கொஞ்சம் ஞானம் தேவை. அம்பேத்கர் எப்படிப்பட்ட ஆற்றலாளர் என்று அறிந்து கொள்வதற்கே ஆற்றல் தேவைப்படுகிறது. கற்றாரை கற்றோரே காமொருவர் அப்படின்னு ஒரு பொன்மொழி இருக்கு. படித்தவர்களை படித்தவர்களால் தான் அடையாளம் காண முடியும். பாம்பின் கால் பாம்பறியும். ஞானிகளை ஞானிகளால் தான் புரிந்து கொள்ள முடியும். அறிவாற்றல் மிக்கவர்களை அறிவாற்றல் உள்ளவர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும். அம்பேத்கரை புரிந்து கொள்வதற்கு இங்கு யாரும் இல்லை. அதுதான் இந்தியாவிலே அப்படி ஒரு ஞானம் உள்ளவர்கள், அம்பேத்கரை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஞான தகுதி உள்ளவர்கள் குறைவு. ஏதோ ஓட்டு வாங்குறாங்க, ஜெயிக்கிறாங்க, ஆட்சி பீடத்தில் போய் உட்கார்ந்துக்கிறாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி படித்திருந்தால், அவருடைய பங்களிப்பை பற்றி ஆய்ந்திருந்தால், அவரால் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்க முடியாது. அதனால்தான் நாம் முழக்கம் போடும்போது சொன்னோம்,
தமிழில் எல்லாவற்றுக்கும் பழமொழி இருக்கிறது. எதை சொல்ல வேண்டுமானாலும் அதற்கு ஒரு பழமொழி இருக்கிறது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று பழமொழி உண்டு. அதனால்தான் சாணி எடுத்து அடிக்கிறான், அதனால்தான் செருப்பு மாலை போடுறான், அதனால்தான் கல்லெடுத்து வீசுறான். ஏன்னா அம்பேத்கரை பற்றி இங்கே இருப்பவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கே போதிய ஞானம் இல்லை. இந்தியாவின் பிரதமர் நாற்காலியிலே அமர்ந்திருக்கலாம், உள்துறை அமைச்சர் இருக்கையிலே அமர்ந்திருக்கலாம், ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவர் அறிந்தது மிக மிக சொற்பம். அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது என்னன்னா, அவர் ஒரு ஷெட்யூல் காஸ்ட், தீண்டப்படாத சமூகத்திலே பிறந்தவர். எப்படியோ அவர் நிறைய படித்து விட்டார், ஸ்காலர்ஷிப் கிடைச்சது, அதனால் அவர் அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற வாய்ப்பை பெற்றுக் கொண்டார். இந்தியாவில் மிக உயர்ந்த சாதியில் பிறந்தவர்கள், கடவுளிடம் நெருக்கமாக நின்று சமஸ்கிருத பாஷையில் பேசக்கூடியவர்கள், உயர்ந்த சாதியை சார்ந்தவர்கள் ஏன் அம்பேத்கரை போல அரசமைப்பு சட்டத்தை எழுதியிருக்க வேண்டியதுதானே? அதற்கு ஞானம் தேவை, அதற்கு ஞானம் தேவை. ஒரு பக்கம் ஆங்கிலத்திலே அல்லது அவர்கள் பேசுகிற இந்தியிலே கூட அரசமைப்பு சட்டத்தை பற்றி எழுதுவதற்கே தகுதி இல்லாதவர்கள் இன்றைக்கு ஆட்சியிடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம், இருக்கிற கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார வச்சு, நரேந்திர மோடி, அமித்ஷா, சிறு குறிப்பு வரைக, இந்திய அரசமைப்பு சட்டம் சிறு குறிப்பு வரைக, 100 சொற்களுக்கு மிகாமல் எழுதுக அப்படின்னு ஒரு பரீட்சை வைத்தால் இவர்கள் எல்லாம் தேர்ச்சி அடைவார்களா? அரசமைப்பு சட்டம் குறித்து ஒரு 100 சொற்களுக்கு மிகாமல் எழுதக்கூடிய, சொந்த தாய்மொழியிலே எழுதக்கூடிய, வாக்கிய பிழை இல்லாமல் எழுதக்கூடிய தகுதி உள்ளவர்களா இவர்கள்? எழுதிய சட்டத்தை படிச்சுட்டு அல்லது இந்த வரலாற்றை படித்துவிட்டு அதை பற்றி எழுதுவதற்கு கூட ஆற்றல் இல்லாதவர்கள் தான் அம்பேத்கரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். 133 அதிகாரங்களில் 1330 குறளை ஐயன் திருவள்ளுவன் எழுதியிருக்கிறான் என்று சொன்னால், அந்த 1330 குறளுக்கும் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் பல பேர் பிறந்து வந்து படித்து பொழிப்புரை எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளிலும் எழுதிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி ஒரு 1330 குறளை 7 சொற்களில் எழுதுவதற்கு எவ்வளவு ஞானம் இருந்திருந்தால் அப்படி எழுதியிருக்க முடியும்? அது விவரிக்கவே முடியாது, மதிப்பீடே செய்ய முடியாது. திருவள்ளுவருக்கு இருந்த ஞானத்தை மதிப்பீடு செய்ய முடியாது. உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கான ஒரு அரசமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி முடித்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்க வேண்டும், அறிவு, ஆற்றல் இருந்திருக்க வேண்டும் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. உச்ச நீதிமன்றத்தில் அந்த சட்டத்தை படிச்சுட்டு ஆர்கியூ பண்றவனை பார்த்து எல்லாம் வாய் புழக்கிறான். பயங்கரமான லாயருங்க, பயங்கரமா பேசுறாரு. கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டா அவர் பேசும்போது அப்படியே நீதிமன்றமே நிசப்தமாகிவிடும். அதுல இருக்கிறத படிச்சுட்டு பேசுறதுக்கே இப்படி வாய் புழக்கிறான். அம்பேத்கர் எழுதியவர் எப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றவராக இருந்திருப்பார்? அந்த சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் எத்தகைய ஞான கடலாக இருந்திருப்பார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது வெறும் லா இல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். வெறும் சட்டம் இல்லை, லீகல் டெர்மினாலஜி. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு டெர்மினாலஜி இருக்கு, சொல்லாடல்கள் இருக்கிறது, சொற்கள். மெடிக்கல் டெர்மினாலஜி நமக்கு தெரியுமா? தெரியாது, டாக்டர்ஸ்ல தான் தெரியும், அவங்களுக்குள்ள பேசுவாங்க.
நமக்கு இதய நோயின்னு சொல்ல தெரியும். ஆனால் அது என்ன மாதிரி இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மெடிக்கல் டெர்மினாலஜி டாக்டர்ஸ்களுக்குள்ள தான் பேசி புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி தான் லாவில் நமக்கு ஒரு சில வார்த்தைகள் தெரியும், அந்த சட்டத்தின் பெயர் தெரியும், அவ்வளவுதான். கான்ஸ்டிடியூஷன் சொல்ல தெரியும். ஆனால் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொற்கள் ஒவ்வொன்றும் ஒரு வரலாற்று பின்னணி கொண்டது. அதை எங்கிருந்தும் பார்த்து காப்பியடித்து எழுதிவிட முடியாது. பல நாடுகளின் சட்டங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த சட்டங்களில் இருக்கிற வார்த்தைகளை அப்படியே காப்பியடித்து எழுத முடியாது. ஒரு தேசத்தை புதிதாக நிர்மாணிப்பதற்கு, கட்டமைப்பதற்கு தொலைநோக்கு பார்வையோடு அந்த தேசத்தில் வாழும் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை முறையை, அவர்கள் பேசும் மொழி, அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற மதம், அவர்கள் பின்பற்றுகிற கலாச்சாரம், அவர்களின் உணவு முறை, உடை முறை, அவர்களின் நீண்டகால பாரம்பரியம், கண்டிஷன்ஸ், இவற்றையெல்லாம் அறிந்திருந்தால், தெரிந்திருந்தால் மட்டும்தான் அந்த மக்களுக்கு தேவையான ஒரு அரசமைப்பு சட்டத்தை தொலைநோக்கு பார்வையோடு எழுத முடியும். ஆகவே அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு முன்பு இந்த தேசத்தை பற்றிய ஞானம் இருந்திருக்க வேண்டும். தேசப்பிதா காந்தியடிகளும் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் தான். பாரத் லா. ஐயா, நீங்க தான் இங்க மகாத்மா, நீங்களே எழுதுங்கன்னு யாரும் சொல்லல. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் தந்தை மோதிலால் நேரு அவர்களும் பாரத் லா முடித்தவர் தான். நாம இங்க படிக்கிறது பிஎல் போட்டுக்கிறோம் இல்லையா, இப்ப எல்எல்பின்னு அதை மாத்தி இருக்காங்க. லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தா அது பேரு பாரத் லான் பேரு. பாரத் லா, பாரிஸ்டர் பட்டம் பேரு. இவங்க எல்லாம் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தவங்க தான். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டாக்டர், அவரும் லா படிச்சவர் தான், அரசியல் நிர்ணய சபையில். அந்த குழு டிராப்டிங் கமிட்டியில் இருந்தவங்கள எல்லாரும் லா படிச்சவங்க தான். அது எல்லாரும் உயர்ந்த சாதி. 7 பேர், அதுல ஒருத்தர் முஸ்லீம், ஒருத்தர் தலித், மிச்சம் 5 பேரும் பிராமணர்கள் தான். இந்த 7 பேர் கொண்ட டிராப்டிங் கமிட்டி இருக்குல்ல, வரைவு குழு, அந்த 7 பேர்ல 5 பேரும் பிராமணர்கள் தான். நீங்க தான் சாதியில வசந்தவங்க, நீங்களே எழுதுங்கன்னு யாரும் சொல்லல. ஏனென்றால் அது ஒரு போராட்டத்துக்கு எழுதுற துண்டறிக்கை கிடையாது. ஒரு பிக் நோட்டீஸ் அடிச்சு எழுதி போடுறதுக்கு. தேர்தல் பிரச்சார வாக்குறுதிகள் இல்லை, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இல்லை. ஒரு சங்கத்துக்கு எழுதுற பைலா, எவன் வேணாலும் சங்கம் தொடங்கலாம், எவன் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். யாராவது ஒரு அட்வொகேட்டை கொடுத்தா அவன் பைலாஸ் எழுதி கொடுத்துருவான், துணை விதிகள். அதுக்கு எவனும் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்தா பதிவு பண்ணி கொடுத்துருவான். கட்சி நிறுவனர் ஆயிடுவார் அவர், ஒரு கட்சி நிறுவனர். அந்த மாதிரி ஒரு சங்கத்துக்கு தலைவர் ஆயிடுவான். அந்த மாதிரி அல்ல கான்ஸ்டிடியூஷன் எழுதுறது. கான்ஸ்டிடியூஷன் என்றால் கட்டமைத்தல் என்று பொருள். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்றால் இந்தியாவை கட்டமைத்தல் என்று பொருள். அப்படின்னா ஏற்கனவே இந்தியா இருந்ததா என்றால் ஒரு நிலப்பரப்பு, ஒரு எல்லை இருந்ததை தவிர இந்தியா என்கிற ஒரு நேஷன்ஹுட், ஒரு தேசியம் இல்லை. ஒரே தேசம் என்கிற உணர்வு இந்த தேசத்தின் முழுக்க வாழக்கூடிய மக்களிடத்தில் கிடையாது. அந்தந்த பகுதியில் அவன் இதுதான் என் தேசம். சில பேருக்கு ஊரே ஒரு உலகமா இருக்கும். அந்த ஊரை தாண்டி எவனும் போக மாட்டான். ஊர்லேயே பிறந்து, ஊர்லேயே வாழ்ந்து, ஊர்லேயே மடிஞ்சு போயிடுவான். மெட்ராஸ் பார்க்காம எத்தனை பேர் செத்து போனவளா இருக்கிறான். பக்கத்து ஒரு டவுனுக்கு போகாத ஆள்லாம் நிறைய பேர் உண்டு. பிறந்த ஊர், புகுந்த ஊர் அதுதான் தெரியும். வாக்கப்பட்ட ஊர், பிறந்த ஊர் 2 தான் தெரியும். அப்படிலாம் மனிதர்கள் வாழ்ந்து மறைஞ்சிடுறாங்க. இந்தியா என்கிற நிலப்பரப்பு வெள்ளைக்காரன் ஆண்ட காலத்திலே எப்படி இருந்தது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. ஆப்கானிஸ்தான் வரையிலும் அவனுடைய ஆட்சி எல்லை பரப்பு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரே இந்தியா எல்லைக்குள்ளதான் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷ் இருக்குல்ல, அது பெங்கால் என்கிற பெயர்ல ஒன்னா இருந்துச்சு. வெஸ்ட் பெங்காலும் பங்களாதேஷும் ஒரே பகுதியா இருந்துச்சு. மியான்மர், இன்னைக்கு மியான்மர், அன்னைக்கு பேரு பர்மா.
அது பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அதுதான் அகண்ட பாரதம் அவங்க மொழியில, ஆர்எஸ்எஸ் காரர்கள் மொழியில. ஆனா அந்தந்த பகுதியில் வாழக்கூடியவர்கள் அவரவர் நிலப்பரப்புக்குள்ளே அவரவர் பேசுகிற மொழி, அவரவர் கலாச்சாரம் என்கிற நிலைக்குள்ளே சுருங்கி கிடந்தார்கள். ஒரு நேஷன்ஹுட் என்பது கிடையாது, ஒரே தேசம் என்கிற உணர்வு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வெள்ளைக்காரன் 1600 முதலில் பெங்கால் பகுதியிலே தான் வந்து இறங்கலாம். கிழக்கு இந்தியா, இந்தியாவுடைய கிழக்கு பகுதி, கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவங்கெல்லாம் வணிகர்கள், வியாபாரம் செய்யறதுக்கு எலிசபெத் மகாராணியிடம் உரிமை வாங்கி கொண்டு, லைசன்ஸ் அனுமதி பெற்றுக்கொண்டு இங்கே வியாபாரம் செய்ய வந்தவர்கள். அப்படி வியாபாரம் செய்ய வந்தவர்கள் இங்கிருந்த மக்களின் ஒற்றுமையின்மையால் ஆதிக்கம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். வெறும் லாபத்தை பார்க்கிற பிசினஸ் மட்டும் பண்ணாம அங்கங்கே சிற்றரசுகளா இருந்துச்சு. ஒரே மன்னன் கிடையாது இந்தியா முழுக்க, பல சுதேச பிரதேசங்கள் இருந்தன, சமஸ்தானங்கள். அதுக்கு பேர் சமஸ்தானங்கள். அந்தந்த பகுதியில் ஒருத்தன் தாதாவா இருப்பான், அவன் தன்னை வந்து மன்னர்னு சொல்லிக்குவான். ஒரு மாவட்ட செயலாளர் எடுத்துக்க, அவர் வந்து ஒரு மன்னர் மாதிரி, ஒரு குறுநில மன்னர் மாதிரி. இது என் ஏரியா உள்ள வராத, இங்க போஸ்ட் ஒட்டாத, என் பேரை பெருசாகினா அப்புறம் ஒட்டி ஆளை விட்டு அழிச்சிருவேன். அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்திருப்பான். அப்போ அவன்லாம் அப்போ வந்து மன்னர்கள், சமஸ்தான மன்னர்கள். புரியறதுக்காக சொல்றேன், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆளை நினைச்சிட்டு சிரிக்கிறீங்க. உடனே உங்களுக்கு எவனை பிடிக்கல அவங்க ஞாபகத்துக்கு வந்திருப்பாங்க, அந்த மாவட்ட செயலாளர்கள். அப்படி இந்தியா முழுக்க எண்ணற்ற பல சமஸ்தானங்கள் இருந்தன. இவன் படையும் உருவாக்கி வச்சிருந்தான். அந்த பகுதியில் பிளாசி போர் 1757 நடந்துச்சு. அதுல முதல்ல ஒரு வெற்றியை பிடிக்கிறான். அதுக்கு பிறகு பக்சார் போர் அப்படின்னு ஒரு இடத்துல சண்டை, அதுலயும் அவன் வெற்றி பெறான். இப்படி வரி வசூல் பண்றது, நிர்வாகம் பண்றது, இந்த உரிமைகளை பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் கேட்டு வாங்கிக்கிறான். இந்த மாதிரிதான் அவர்கள் இந்தியாவை மெல்ல மெல்ல பிடிக்கிறார்கள். இவர்கள் முறையாக பட்ஜெட், வரவு செலவு கணக்குகளை காட்டுறதில்லை. நெருக்கடி, நிதி நெருக்கடி. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் போய் இது பற்றி அவர்கள் முறையிடுகிறார்கள். அப்ப அவன் ஒரு சட்டம் போடுறான் 1773, 18ஆம் நூற்றாண்டுல. அதான் ஒழுங்குமுறை சட்டம். முதல்ல இந்தியாவுக்கு ஒரு நிர்வாக சட்டம் வருவது அதுதான், பிரிட்டிஷ்காரன் தலையீடு. சுதேச மன்னர்கள் பலவீனமாக இருந்தார்கள், ஒற்றுமை இல்லாமல் இருந்தார்கள், ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்தார்கள். அதனால் வெள்ளைக்காரர்கள் இலகுவாக இவர்களை வீழ்த்தி அவர்கள் ஆளுகை அதிகாரத்தை, ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொண்டார்கள். அதன் பிறகு 1858 ஒரு சட்டம் கொண்டு வரான். அந்த சட்டம் தான் இந்தியாவை, அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதிகளை ஆட்சி செய்வதற்கான ஒரு சட்டம். இந்தியன் கவுன்சில் ஆக்ட், சட்டசபை உருவாக்குறோம், மத்திய சட்டசபை உருவாக்குறோம். பிரிட்டிஷ் இந்தியா பகுதி, இந்தியாவுக்குள்ள பிரிட்டிஷ் இந்தியாங்கிறது வேற, சமஷ்டி இந்தியாங்கிறது வேற. குறுநில மன்னர்கள் வெள்ளைக்காரனுக்கு கட்டுப்பட்டு இருப்பான், ஆனா சுதந்திரமா அவன் வரி வசூல் அவன் பண்ணிக்குவான். பிரிட்டிஷ் இந்தியாங்கிறது நேரடியா அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி. இந்தியா முழுக்க நேரடியா அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கிற கூட்டங்கள்ல பாம்பே பிரசிடென்சி
கொல்கத்தா பிரசிடென்சி, பெங்கால் பிரசிடென்சி, அதாவது கொல்கத்தா பிரசிடென்சி, மதராஸ் பிரசிடென்சி, இதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி. மதராஸ் பிரசிடென்சினா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆந்திராவில் பெரும்பகுதி, கேரளாவில் திருவாங்கூர் மகாராஜாவுக்கு வந்து சமஷ்டி இந்தியா, மலபார் வரையிலும் இடுக்கி மாவட்டம் உட்பட மூணாறு, இடுக்கி, பாலக்காடு அந்த பகுதியெல்லாம் சேர்த்து மலபார் பகுதி, அதெல்லாம் மதராஸ் பிரசிடென்சிக்குள்ள இருந்துச்சு. கேஜிஎஃப் கோலார் தங்கரையன் பெங்களூர் வரையிலும் மதராஸ் பிரசிடென்சியில் இருந்துச்சு. சித்தூர் விசாகப்பட்டினம் வரையிலும் மதராஸ் பிரசிடென்சி. எல்லாம் ஒரே மாகாணமா இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ள தெலுங்கு உள்ள வந்துடல, தமிழ்நாட்டுக்குள்ள மலையாளி உள்ள வரல. மலையாளிகளும் தெலுங்கர்களும் கன்னடர்களும் தமிழர்களும் இருக்கிற ஒரு பகுதி பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்தது. இதுவே சென்னப்ப நாயக்கர் பெயரில் இருந்து சென்னப்பட்டணம் சொல்றாங்க. அதனால இந்த சென்னையை பிரிக்கும் போது எங்களுக்கு வேணும்னு அவங்க பெரிய போராட்டமே நடத்தினாங்க. ராஜாஜி போன்றவர்கள் எல்லாம் குறுக்கீடு செய்து சென்னையை உங்களுக்கு ஒப்படைக்கவே முடியாது, வேண்டுமானால் திருப்பதியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று திருப்பதியை கொடுத்தார்கள். திருப்பதியும் திருத்தணியும் கொடுத்துட்டு சென்னையை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஆப்போசி போன்ற தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து போராடி திருத்தணியை மீட்டாங்க. திருத்தணி அப்புறம் வாங்கிட்டாங்க, திருப்பதி மட்டும் விட்டாங்க. திருப்பதி நம்மோட இருந்திருந்தா வெங்கடேச பெருமாள் நம்மாடா இருந்திருப்பார், கோடிக்கணக்கான வருமானம் நமக்கு வந்திருக்கும். ஆனா திருப்பதியை கொடுக்கறதா இருந்தா சென்னையை அவங்களுக்கு வேணும்ட்டாங்க. சென்னை நமக்கு இருந்திருக்காது, ஆந்திராவில் இருந்திருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிற நீங்க அப்படி மேப் வந்து அப்படி பார்க்கணும், நீங்க விஷுவல் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி தமிழ்நாடு கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்தியா அப்ப கிடையாது. அந்த மாதிரி வெள்ளைக்காரர்கள் ஏறத்தாழ 350 ஆண்டுகள் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் இருந்து பிறகு நேரடியாக பிரிட்டிஷ் பாராளுமன்ற ஆட்சிக்குள்ளே போயிருச்சு. பல சட்டங்கள் வருது. நேரடியா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள பிரிட்டிஷ் இந்தியா பகுதி போயிருச்சு. எதுவா இருந்தாலும் நீதி தொடர்பான வழக்குகளா இருந்தா அந்த பிரிவி கவுன்சில் தான் போகணும், அப்பீல் மேல்முறையீட்டுக்கு. சட்டத்தில் ஏதாவது திருத்தம் வேணும்னா பார்லிமெண்ட், ஹவுஸ் ஆஃப் காமன், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், 2 அவை உண்டு. பிரபுக்கள் சபை உண்டு, மக்கள் சபை ஒன்று உண்டு. ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் பொதுமக்களுடைய அவை, அதுல போய் தான் விவாதிக்கப்படும் இந்தியாவை பற்றி. அவன் வந்து வைஸ்ராய் அப்படின்னு இந்தியாவுக்கு ஒரு கவர்னர் ஜெனரலை நியமிச்சான். அது பேர் அவருடைய மொழியில இங்கிலீஷ்ல வைஸ்ராய். கவர்னர் ஜெனரல் தலைமை ஆளுநர். அந்தந்த பகுதியில் மதராஸ் பிரசிடென்சிக்கு ஒரு ஆளுநர், பெங்கால் பிரசிடென்சி, கொல்கத்தா பிரசிடென்சிக்கு ஒரு ஆளுநர், பாம்பே பிரசிடென்சிக்கு ஒரு ஆளுநர், அப்புறம் சென்ட்ரல் ப்ராவின்சஸ் இருந்துச்சு, அப்புறம் யுனைடெட் ப்ராவின்சஸ் அப்படின்னு இருந்துச்சு. ப்ராவின்ஸ்னா ஸ்டேட்னு அர்த்தம். ப்ராவின்ஸ் அப்படின்னா ஆங்கிலத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அவங்க காலத்தில் ப்ராவின்ஸ் அழைக்கப்பட்டது. ஆட்சி நிர்வாக எல்லைக்கு பேர் பிரசிடென்சி. அப்படி நிலப்பரப்பு, ஆளுகை எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பு. அவங்க கேபினெட்ல இருந்து ஒரு ஆளை செக்ரட்டரியா போட்டான், நேரடியா இங்கே ஒரு ஆளை போட்டான், வைஸ்ராய் போட்டான். அவருக்கு கீழே அங்கங்க பிரசிடென்சி பகுதியில் ஆளுநர், கவர்னர்ஸ் போட்டாங்க நேரடியா. இதுக்கெல்லாம் சட்டங்கள் வந்துச்சு. அதன் பிறகு நம்முடைய தேசத்தின் பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய அரசர் 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய கவனத்திற்கு, மகாராணியின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பிறகு இந்தியாவுக்குள்ளே ஒரு பார்லிமெண்டரி டெமோக்ரசி முறையை, நாடாளுமன்ற ஜனநாயக முறையை கொண்டு வர வேண்டும் என்று விக்டோரியா மகாராணி 1858 ஒரு டிக்ளரேஷன் பிரகடனம் செய்தாங்க. ஒரு டிக்ளரேஷன் முதல்ல வெளியிட்டவர் அந்த வைஸ்ராய் பெயர் வந்து கானிங் பிரபு, அவர் தான் வெளியிடுறார். அப்ப என்ன அவங்க சொல்றாங்கன்னா, உங்க நாட்டினுடைய சமய பிரச்சனைகளிலும் வழிபாட்டு விவகாரங்களிலும் பிரிட்டிஷ் அரசாங்கம் தலையிடாது.
வரி வசூல் பண்ணுவோம், சட்டம் இயற்றுவோம், நீதி வழங்குவோம், விசாரணை நடத்தி எல்லாம் செய்வோம். உங்க சமய பிரச்சனைகளில் தலையிட மாட்டோம், வழிபாட்டு பிரச்சனைகளில் தலையிட மாட்டோம், எந்த மதத்தையும் திணிக்க மாட்டோம். எல்லோரும் இந்திய பிரஜை, பிரிட்டிஷ் பிரஜைகள். நம்மளாம் இந்தியன் சிட்டிசன்ஸ் கிடையாது. அவருடைய ஆட்சி காலத்தில் நம்ம எல்லாம் பிரிட்டிஷ், நம்முடைய முன்னோர்லாம் அப்போ வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ், இங்கிலாந்து நாட்டு குடிமக்கள். ஒரு காலத்தில் காலனி ஆதிக்கம் இங்கே இருந்தப்போ அவர்கள் எல்லாம் இந்திய நாட்டு பிரஜைகள் அல்ல, பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ், இங்கிலாந்து நாட்டு பிரஜைகள். இப்படி படிப்படியா வெவ்வேறு காலகட்டத்தில் மக்களுடைய போராட்டங்களை எடுத்து, கோரிக்கைகளை எடுத்து புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். மின்டோ மார்லி சீர்திருத்தம். மின்டோனா அவர் பேர் செக்ரட்டரி, மார்லின்னா அவர் வந்து வைஸ்ராய். ரெண்டு பேர், இந்தியாவுக்கு ஒரு செயலாளர், இந்தியாவுக்கு ஒரு வைஸ்ராய். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு வர சீர்திருத்தம். அதுக்கு பிறகு மான்டேக் அண்ட் செம்ஸ்ஃபோர்ட், அதுல ஒருத்தர் செயலாளர், ஒருத்தர் வைஸ்ராய். அவங்க சீர்திருத்தம் கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து புதிய புதிய சட்டங்களை இயற்றுவதற்கும் திட்டங்களை தீட்டுவதற்கும் வழிவகுத்தன. அதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு காலகட்டம், இந்த சட்டங்கள்லாம் இந்தியன் கவுன்சில்னா இப்ப யூனியன் கவுன்சில் இருக்குல்ல, மெட்ராஸ் கார்பரேஷன்லாம் கவுன்சிலர் தானே சொல்றோம், ஆட்சி நிர்வாக சபை, நகராட்சி கவுன்சில் சொல்றோம். அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு கவுன்சில், அதுக்கு பேர் அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் பேர். இப்போ பார்லிமெண்ட் இருக்கு, அதுக்கு பேர் பார்லிமெண்ட்ல சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். டெல்லியில் இருந்த பாராளுமன்றத்துக்கு பேர் அப்ப வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மத்திய சட்டமன்றம், மத்திய சட்டமன்றம் சபை, மத்திய சட்ட சபை, அப்படிதான் அதுக்கு பேர் இருந்துச்சு. இப்பதான் பார்லிமெண்ட் சொல்றோம், லோக்சபா ராஜ்யசபான்னு நம்ம பிரிச்சு சொல்றோம். அப்ப அப்படி கிடையாது. இந்தியாவுக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் தேவைப்படுகிறது. இது காங்கிரஸ் கட்சியுடைய தீர்மானம். இதே 1928 சென்னையில் காங்கிரஸ் கட்சியுடைய மாநாட்டு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அவன் வெள்ளக்காரன் கேட்கிறான், உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்கு உங்களிலே ஆள் இருக்காங்களா, எழுத முடியுமா, உங்களால் உருவாக்க முடியுமா? ஒரு 20 கட்சி ஒன்னா சேர்ந்து, 20-25 கட்சி ஒன்னா சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவுக்கு ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க. அந்த தலைவர் யாருன்னா மோத்திலால் நேரு. மோத்திலால் நேரு யாரு? ஜவஹர்லால் நேருடைய அப்பா, அவர் பாரிஸ்டர். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணி பிரிட்டிஷ்காரன் கொடுக்குறாங்க. அது வேஸ்ட்னு தூக்கி போட்டுறாங்க. என்ன பண்ணாங்க? அதை வச்சு நாட்டை நிர்மாணிக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டம் எழுத வேண்டும் என்ற கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றுகிறார்கள். அப்போது காங்கிரசுக்கு இணையாக வளர்ந்த இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அந்த காலகட்டத்தில் பேசப்படக்கூடிய அரசியல் கட்சிகளும் அதுவும் ஒன்று, முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்திய நாட்டுக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் தேவை என்கிற கருத்தை முன்வைத்ததை அடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் சைமன் குழுவை அனுப்புகிறது. சைமன்கிற ஒரு அதிகாரியின் தலைமையில் 1927 சைமன் குழு. அதுல சில உறுப்பினர்களை போடுறாங்க. அந்த உறுப்பினர்களை ஒருத்த கூட இந்தியன்ஸ் கிடையாது, இந்தியாவை சார்ந்தவர்கள் கிடையாது. அதனால காந்தியடிகள் என்ன பண்றாருன்னா, சைமன் குழுவை புறக்கணிப்போம், எல்லோருக்கும் அறைகோல் விடுக்கிறார், யாரும் சைமன் குழுவை பார்க்க கூடாது. இந்த இடத்தில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் எத்தகைய ஆளுமை மிக்கவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு விழிப்பாய் இருந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு சமூக அக்கறையோடு இருந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு விளிம்புநிலை மக்களின் மீது கவலை கொண்டிருந்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேசமே தன்னை மகாத்மா என்று சொல்லுகிற நிலையில், தேச பிதா என்று சொல்லுகிற நிலையில் தன்னுடைய பேச்சை அனைவரும் மீற மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையில சைமன் குழுவை புறக்கணிப்போம் என்று அறைகோல் எடுக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர் மட்டும் சைமனை சந்தித்து மனு கொடுக்கிறார். அடங்க மறு அத்து நீரு
திமிரி எழு திருப்பி அடி என்கிற முழக்கம் அந்த இடத்திலும் பொருந்துகிறது. நீ தேசத்திற்கு தந்தையாக இருக்கலாம், சாதி இந்துக்களுக்கு மகாத்மாவாக இருக்கலாம், ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இதோ நான் எழுந்துவிட்டேன் என்று எழுந்தவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த அறைகூடை அவர் பொருட்படுத்தவில்லை, அதற்கு அடங்கி போகவில்லை. தேசப்பிதாவை மீறுகிறோமே என்றெல்லாம் அவர் அச்சப்படவில்லை. சைமன் குழுவை சந்தித்து இங்குள்ள சமூக அவலங்களை எடுத்துரைத்து தலித்துகள், பழங்குடிகள், இதர சிறுபான்மையினர் அதிகார வலிவில்லாமல் இருக்கிறார்கள், கல்வி வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டு அடிமை சகதியில் உழலுகிறார்கள் என்பதை பக்கம் பக்கமாக எழுதி கோரிக்கை மனுவாக கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த சைமன் குழு ஒரு முறைக்கு 2 முறை வந்தது, பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்தது. கடுமையான எதிர்ப்பு காங்கிரஸ் தரப்பிலிருந்து, புறக்கணிக்க வேண்டும் என்கிற கூக்குரல், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள். ஆனாலும் சைமன் குழு திட்டமிட்டபடி தனது பயணத்தை வெற்றிகரமாக முடித்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் அறிக்கை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கை தான் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டிய தேவையை உணர்த்துகிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் வட்டமேசை மாநாட்டை நடத்துவதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு வழிவகை செய்தது. அந்த சைமன் குழு முஸ்லிம்களுக்கு தனி பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. அந்த சைமன் குழு பர்மாவை தனியே பிரிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. அந்த சைமன் குழு இரட்டையாட்சி முறையை நீக்க வேண்டும் என்று சொன்னது. அப்ப இரட்டையாட்சி முறைனா சில சப்ஜெக்ட் நேரடியாக ஆளுநர் கண்ட்ரோல் இருக்கும், சில சப்ஜெக்ட் லோக்கல்ல இருக்கிற அமைச்சர்கள் கண்ட்ரோல் இருக்கும். அப்படி இரட்டை ஆட்சி முறை இருந்தது. அந்த இரட்டை ஆட்சி முறையை ஒழிக்கணும், அதனால எந்த பயனும் இல்லை. சிந்து, ஒரிசா இதுவெல்லாம் தனித்தனி மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும். அப்ப அது சென்ட்ரல் பிராவின்ஸ்குள்ள இருந்து இருக்கும் நினைக்கிறேன். மத்திய மாகாணங்கள் தனி மாகாணமா பிரிக்கிறாங்க. பஞ்சாபோட ஒட்டி இருக்கிறதா சிந்து, சிந்து பகுதி தான் பாகிஸ்தானா மாறி இருக்கு. ஒடிசா இந்தியாவோட இருக்கு. சிந்து மாகாணம் இப்ப பாகிஸ்தானோடு இருக்கு. சைமன் குழுவுடைய பரிந்துரைகள் முக்கியமானவை. அதன் அடிப்படையில் உருவான முதல் சட்டம் 1935 ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசாங்க சட்டம், ஆட்சி சட்டம். இந்த அரசமைப்பு சட்டம் உருவாவதற்கு முன்பு ஒரு அரசமைப்பு சட்டமாக இருந்து பிரிட்டிஷ் இந்தியாவை ஆளுவதற்கு உரிய சட்டமாக பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது. 1935 1947 தானே இந்தியா சுதந்திரம் அடைகிறது. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சுதந்திரம். அதற்கு முன்பே ஒரு அரசமைப்பு சட்டம் உருவாயிருச்சு. அதற்கு பிறகு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியே தீர வேண்டும் என்பதை வட்டமேசை மாநாடு உறுதிப்படுத்துகிறது. இந்த சைமன் குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் சிறுபான்மையினரின் நலன்கள் குறித்தும் விவாதிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எப்படி இந்த சட்டங்கள் எல்லாம் 1909 போட்ட சட்டம், 1919 போட்ட சட்டம், இதெல்லாம் எப்படி நடைமுறையில் இருக்கிறது, இந்த சட்டங்களால் மக்கள் பயன்பெறுகிறார்களா, ஆட்சி நிர்வாகம் முறையாக நடக்கிறதா, ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகிறதா என்பதையெல்லாம் கண்டறியும் நோக்கில் அனுப்பப்பட்ட குழுதான் சைமன் குழு. அந்த குழு பரிந்துரைத்த அடிப்படையில் தான் 1930, 31, 32 இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு 15, 16, 17 ஆண்டுகளுக்கு முன்பே வட்டமேசை மாநாடு நடக்கிறது. அப்போ சுதேச மன்னர்களின் பிரதிநிதிகள்
93 பேர் போறாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பிரதிநிதிகள் இந்துக்கள் தரப்பிலிருந்து, சீக்கியர் தரப்பிலிருந்து, முஸ்லீம் தரப்பிலிருந்து தனித்தனியே இத்தனை பேர் என்று தீர்மானித்து அவர்கள் எல்லாம் அழைக்கப்படுகிறார்கள். முஸ்லீம் பிரதிநிதிகளும் போறாங்க, சீக்கிய பிரதிநிதிகள் போறாங்க, இந்து பிரதிநிதிகள், அதுலதான் காந்தி பெயர் இருக்கு, இடம்பெற்று இருக்கிறது. ஆனால் அந்த இந்துக்களின் பிரதிநிதிகள் என்கிற பெயரில் இல்லாமல் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், இந்த மண்ணின் பூர்வீக குடிகளின் பிரதிநிதிகளாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தமிழ் மண்ணை சார்ந்த காத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் 2 பேர் பங்கேற்கிறார்கள். இந்த வரலாற்று பின்னணியை நாம புரிஞ்சுக்கணும். வட்டமேசை மாநாடு 3 முறை தொடர்ந்து நடக்கிறது. 30, 31, 32. அதுல நிறைய குழுக்கள், சிறுபான்மையினர் குழு தனியா இருக்கு, வாக்குரிமை குழு தனியா இருக்கிறது. இப்படி 20, 22 குழுக்கள் இருக்கின்றன, ஏராளமான குழுக்கள். அதுல ஒவ்வொன்றையும் போய் உட்கார்ந்து பேசணும், தனித்தனியா கூட்டம் நடக்கும். முதல் வட்டமேசை மாநாட்டில் காந்தி பங்கேற்கவில்லை. 3வது வட்டமேசை மாநாட்டிலும் காந்தி பங்கேற்கவில்லை. 2வது வட்டமேசை மாநாட்டு தான் போறார். 2வது வட்டமேசை மாநாட்டு கூட ஏன் போகிறார் என்றால், ரொம்ப கவனமா கேளுங்க, நிமிர்ந்து உட்கார்ந்து கேளுங்க, முதுகெலும்பை நிமிர்த்தி உட்காருங்க. நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்க 4 மணியிலிருந்து. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1ஆம் வட்டமேசை மாநாட்டில் வாக்குரிமை குறித்து பேசுகிறார், சிறுபான்மையினரின் நலன்கள் குறித்து பேசுகிறார். அதைவிட முக்கியமாக இந்தியாவில் தீண்டப்படாதவர்கள் என்று ஒரு சமூக பிரிவினர் இருக்கிறார்கள், பழங்குடியினர் என்ற சமூக பிரிவினர் இருக்கிறார்கள். இவர்கள் சொல்லனா துயரத்தில் இருக்கிறார்கள். இவர்களை சிறுபான்மையினராக ஏற்க வேண்டும். முஸ்லீம் சிறுபான்மையினர் சொல்றீங்களா, மைனாரிட்டிஸ். சீக்கியர்கள் சிறுபான்மையினர், மைனாரிட்டிஸ். அதே போல அப்பெல்லாம் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் பேர் கிடையாது, அன்டச்சபிள்ஸ், அவ்வளவுதான். இந்த பிரிவினரை ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் வாழக்கூடிய இந்த பிரிவினரை அடையாளம் கண்டு அவர்களை சிறுபான்மையினராக ஏற்க வேண்டும். அவர்களுக்கான பிரதிநிதிகளை, சட்டமன்ற பிரதிநிதிகளை, மாநில சட்டமன்றம், மைய சட்டமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இதற்கு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற போது பொது வேட்பாளர்களை எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கட்டும். தலித்துகளுக்கான பிரதிநிதிகளை தலித்துகள் மட்டுமே வாக்களித்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு முறை இருந்திருந்தா 1999 நான் போட்டியிட்ட போய் எம்பி ஆகிருப்பேன். ஏன்னா 90% பேர் நமக்கு ஓட்டு போட்டாங்க, தலித் மக்கள் 2.5 லட்சம் ஓட்டு போட்டாங்க, 2.25 லட்சம் ஓட்டு, வன்முறைகளை எல்லாம் தாண்டி மொத்தமே 3.5 லட்சம் ஓட்டு தான் எஸ்சி ஓட்டாங்க. அதுல பதிவானதுல 2.25 லட்சம் ஓட்டு அப்படியே அக்மார்க் நெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவ்வளவு ஓட்டு, 100 விழுக்காடு தலித் மக்கள் போட்ட ஓட்டு. கொஞ்சம் கூட இப்ப கலப்படமா இருக்குது, அப்ப கலப்படம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஜனநாயக சக்திகள் எல்லாம் சேர்ந்து வாக்களிக்கிறார்கள். மீது நம்பிக்கை வந்திருக்கிறது. நமக்கான தலைவராகவும் திருமாவளவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. நமக்காகவும் குரல் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கை வந்திருக்கிறது. பரந்த பார்வை உள்ளவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கை வந்திருக்கிறது. அன்னைக்கு வரல. அப்போ 2.25 லட்சம் பேரும் பெரும்பான்மையாக வாக்களித்தும் ஷெட்யூல் காஸ்ட் சமூகத்தை சார்ந்த அனைவரும் 90 விழுக்காடு எங்கள் பிரதிநிதி திருமாவளவன் தான் என்று ஓட்டு போட்டும் ஜெயிக்க முடியல. குடிசைகளை கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டவர் ஜெயித்து விட்டார். அவர் எஸ்சி பிரதிநிதியா உள்ள போறார். இதை பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னால உணர்ந்திருக்கிறார் பாருங்க. 1999 சிதம்பரம் தொகுதியில் இப்படி வேட்பு தேர்தல் நடக்கும். திருமாவளவனுக்கு இவங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க, எதிர்த்து நிற்கிறவனுக்கு அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க. இது தலித் மக்களுக்கு எதிரானவர்களின் சார்பில்
ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதை 1930 அவர் தெரிவிச்சிருக்கிறார். அப்பவே சொல்லியிருக்கிறார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை, ஷெட்யூல் காஸ்ட் பிரதிநிதிகளை ஷெட்யூல் காஸ்ட் மக்களே ஓட்டு போட்டு அவர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தனி வாக்காளர் தொகுதி முறை வேணும். இன்னைக்கு இருக்கிறது தனி தொகுதி, இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சி. அப்போ அம்பேத்கர் கேட்டது செப்பரேட் எலக்டரேட். பொதுவாக ஒருத்தர் நிற்கட்டும், அவனுக்கு நாங்கள்லாம் ஓட்டு போடுறோம். எஸ்சிக்குன்னு ஒருத்தர் நிற்கட்டும், அவனுக்கு நாங்கள் மட்டும் ஓட்டு போடுறோம். இதுதான் அம்பேத்கர் வைத்த கோரிக்கை. இது எஸ்சிக்கு மட்டும் இல்லை, முஸ்லீம்களுக்கும் அப்படித்தான். சிறுபான்மையினருக்கு முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருப்பாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாக இருப்பாங்க. இப்போ 2 பேருமே முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்துவாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் ஓட்டு போடுற ஆள் தான் அந்த முஸ்லீம் தான் ஜெயிப்பார். முஸ்லீம்கள் 100% திரண்டு ஓட்டு போட்டாலும் அவர் ஜெயிக்க மாட்டார். அப்போ அம்பேத்கர் எல்லா சிறுபான்மையினரின் நலன்களை கருத்தில் கொண்டு சிறுபான்மை சமூகத்தவர் அவர்களுக்கான பிரதிநிதிகளை அவர்கள் மட்டுமே வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய இரட்டை வாக்குரிமையுள்ள தனி வாக்காளர் தொகுதி முறை 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் வட்டமேசை மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் இதை சொல்ல, இது ஆங்கிலேய நாளேடுகளில் முதல் பக்க செய்தியாகவோ தலைப்புச் செய்தியாகவோ வருகிறது. இந்தியாவில் இருக்கிறவன் யாரும் போட மாட்டான். நம்ம செய்தி போடுறாங்களா? எத்தனை லட்சம் பேர் திரட்டணும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில், எத்தனை லட்சம் பேர் திரட்டணும் மது ஒழிப்பு மாநாட்டில். 4வது பக்கம் 8வது பக்கம் 3 காலம் 2 காலம் 1 காலம் செய்தி. மீடியா ரசிகர்கள் மாநாடு நடத்தினா அது 1.5 மாசம் 2 மாசம் பெரிய பெரிய செய்தி. அது ரசிகர்கள் மாநாடு, அது அரசியல் மாநாடு கிடையாது. கொள்கை அடிப்படையில் திரண்டு வந்தவர்கள் அல்ல, ஒரு ஹீரோயிசத்தின் அடிப்படையில் திரண்டு வந்தவர்கள். திரையில் பார்த்தோம், இப்போது நேரிலே பார்க்க போகிறோம் என்கிற ஒரு பேராவலோடு திரண்ட ஒரு மாஸ். அதை நம்ம குறை சொல்லலை. இந்த மீடியாவுடைய உளவியல் எப்படி இருக்கு பாருங்க. இங்க இருக்கிற மீடியாவுடைய உளவியல், சோசியல் மீடியாவில் நீங்க பரப்புனீங்க, ஸ்கிரீன்ஸ் போட்டு என்னது ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அதை கொஞ்சம் போட்டு சில தம்பிங்க கொஞ்சம் செஞ்சாங்க. அது இந்த முன்னணி பொறுப்பாளர்லாம் செய்ய மாட்டாங்க, பொறுப்பிலே இல்லாத தோழர்கள் செஞ்சாங்க. அதெல்லாம் அது சோசியல் மீடியாவில் பரவிச்சு. எத்தனை லட்சம் பேர் என்று யாரும் விவாதிக்கல. எங்க திரும்பினாலும் சிறுத்தைகள் தலைகளாகத்தான் தெரிந்தன. அப்படியே காட்டாற்று வெள்ளம் போல் வந்துகிட்டே இருந்தாங்க. ராத்திரி 1 மணி வரைக்கும் கும்பல் வந்துகிட்டே இருந்துச்சு. நள்ளிரவுக்கு மேல் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். இந்தியாவிலேயே அப்படி ஒரு மாநாட்டு நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அந்த மாநாட்டை பார்த்துட்டு அடுத்த முதல்வர் திருமாவளவன் யாரும் பேசல. இவர் இங்க தாவ போறாரு, அங்க தாவ போறாரு. துணை முதல்வர் கேட்கிறாரு, போயும் துணை முதல்வர். ஒரு பிரதமர் சொல்லியிருந்தா கூட ஒரு ஏதோ ஒரு மகிழ்ச்சி, பேராசன் இருந்தா கூட. நம்முடைய டெடிகேஷன் அப்படி, நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய உழைப்பு. சும்மா நம்ம ஆசைப்படலை, பதவிக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் பேச விவாதத்தில் கூட ஒரு 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 ஸ்டேட்டஸ் வேணும்ல, ஒரு தகுதி வேணும்ல. அப்படி வந்து குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அம்பேத்கர் 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 எவ்வளவு வைத்தறிச்சல் பாருங்க. அந்த வைத்தறிச்சல் தாங்க திருமாவளவன் திருமாவளவன் எங்க திரும்ப எப்ப பார்த்தாலும் திருமாவளவன் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. எரிச்சலா இருக்கு. என்ன எதையுமே திறந்து பார்க்க முடியல. டிவி திறந்தா விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன், சோசியல் மீடியா திறந்தா யூடியூப் சேனல் முழுக்க திருமாவளவன். இங்க போறாரா அங்க போறாரா, கூட்டணியை உடைக்க போறாரா, எடப்பாடியோட போக போறாரா, விஜயோட போக போறாரா, அவங்களே பேசிட்டு கிடக்குறாங்க. அது சிலருக்கு வந்து எரிச்சல் தாங்க முடியல. அப்பதான் ஒரு முட்டுப்புள்ளி வச்சேன். சரி முடிப்பா, இனிமே யாரும் அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு ஒரு நாள் ஒரு முட்டுப்புள்ளி வச்சோம். மூடிக்கிட்டாங்க, எல்லாம் வாய் மூடிக்கிட்டாங்க. அப்படி ஒரு மாநாட்டை நாம் நடத்தினோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேசை மாநாட்டில் தலித்துகளுக்காக, சிறுபான்மை சமூகத்தினருக்காக இரட்டை வாக்குரிமையுள்ள தனி வாக்காளர் தொகுதி முறை கேட்டார். அதுல கன்வின்ஸ் ஆயிட்டான். யாரு? பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம்.
நீ சொல்றதுல நியாயம் இருக்கு. காந்தியடிகள் எழுந்து பேசுறார். 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு அதுக்காக தான் போறாரு. இந்த செய்தி வந்தது பத்திரிகைகள்ல, இந்தியாவில் வரல, இங்கிலாந்து நாட்டில் வந்துச்சு. அது காந்தியுடைய கவனத்துக்கு போச்சு. நீங்க போகாம விட்டீங்க. யாரோ ஒருத்தர் அம்பேத்கரா அவன் போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவருக்கு போய் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அவருக்கு கோபம் வந்துருச்சு. சரி, நான் 2வது மட்ட மாநாட்டுக்கு போறேன்னு போய் அந்த கூட்டத்தில் போறதுக்கு முன்னாடி போய் முஸ்லீம் தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறார். காந்தியடிகள் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அப்புறம் ஏன் நீங்க காங்கிரஸ் ஆதரிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கப்புறம் சொல்றேன். வணக்கம். காந்தியடிகள் போய் முஸ்லீம் தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிற போது ஆகா கான் ஒரு தலைவர் அங்க இருந்தார். அவரும் ஒரு பிரதிநிதி அங்க வந்திருந்தார். அவர் பேர் ஆகா கான். அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, நீங்க உங்க சமூகத்துக்காக பல கோரிக்கைகளை எழுப்ப வரீங்க, 14 கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்க, நான் பார்த்தேன். அத்தனையும் நான் அப்படியே அன்கண்டிஷனலா சப்போர்ட் பண்றேன், நிபந்தனையற்ற ஆதரவு தரேன். நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? அம்பேத்கர் கொண்டு வர்ற தீர்மானத்துக்கு நீங்க ஆதரவு தரக்கூடாது. என்ன அம்பேத்கர் கொண்டு வராரு? செப்பரேட் எலக்ட்ரேட் வித் டூயல் ஓட்டிங் பவர், 2 வாக்குரிமை உள்ள தனி வாக்காளர் தொகுதி முறை. அப்ப ஆகா கான் சொல்லியிருக்கிறாரு, அவரும் எங்களை போல ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பேச வந்திருக்கிறார், எளிய மக்களுக்காக பேச வந்திருக்கிறார். நீங்க சொல்றதுக்கு நான் இணங்க முடியாது, நான் ஈல்டாக மாட்டேன். ஆகா கான் மறுத்துறார். அந்த வட்டமேசை மாநாட்டில் தான் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நேருக்கு நேர் மோதல் நடந்திருக்கிறது. அம்பேத்கர் எழுந்து பேசிய உடனே காந்தி சொல்லியிருக்கிறாரு, நான் தான் இந்துக்களின் பிரதிநிதி, நான் தான் அந்த கருத்தை பேசுவேன். அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க சாதி இந்துக்களின் பிரதிநிதி, நான் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லி. இது நேருக்கு நேர் நடந்திருக்குது. வெள்ளைக்காரன் அந்த விவாதத்தை எல்லாம் கேட்டு முடித்து செப்பரேட் எலக்ட்ரேட் ஆர்டர் போட்டுறான். காந்தி இங்கிருந்து மாநாடு முடிஞ்ச பிறகு நேராக போயிடுறார். அங்கே போய் ஒரு போராட்டம் நடத்தி பூனாவில் கைதாகி எரவாடாங்கிற இடத்துல ஒரு சிறையில் கைதாகி உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் இருந்துகிட்டே கடிதம் எழுதுறார். யாருக்கு? 5ஆம் ஜார்ஜ் மன்னருக்கு, ராம்சே மெக்டொனால்டு. அவருக்கு கடிதம் எழுதுறார். எந்த காரணத்தை முன்னிட்டு அம்பேத்கருடைய கோரிக்கையை நிறைவேற்றிவிட வேண்டாம், அப்படி நீங்கள் நிறைவேற்றினால் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன். அவர் கடிதம் போய் சேரத்துக்குள்ள ஆர்டர் போட்டாங்க, செப்பரேட் எலக்ட்ரேட், அம்பேத்கருக்கு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறோம் போட்டான். இவருக்கு தகவல் கிடைக்குது, ஆத்திரம் பொங்குகிறது. உடனே உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிட்டார். 1932 செப்டம்பர் 20ஆம் தேதி. அப்ப சிறையில் இருக்கிறார். அவர் பல முறை கடிதம் எழுதியும் நேருக்கு நேராக பேசியும் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஆத்திரத்தில் இதை திரும்ப பெறுகிற வரையில் நான் உண்ணாவிரதம் இருப்பேன். நல்ல வேளை அவங்களுக்கு யாரும் சாட்டையால் அடிச்சிங்கன்னு சொல்லலை. கூட இருந்த யாரும் அப்போ காந்திஜி உங்களுக்கு நான் சாட்டை வாங்கி தரேன், நீங்க அடிச்சிங்க அப்படின்னு யாரும் அப்போது ஆலோசனை சொல்லலை. அவர் உண்ணாவிரதம் இருப்பேன். அவர் உண்ணாவிரதம் இருந்தால் எப்படி இருப்பாருன்னா, ஆட்டுப்பாலும் சாப்பிடுவார், கடலை கொட்டையும் சாப்பிடுவார், சோறு சாப்பிட மாட்டார், ரொட்டி சாப்பிட மாட்டார், சாம்பார் சட்னி இருக்காது. ஆட்டுக்கடலையும் வேர்க்கடலையும், ஆட்டுக்கு பாலும் வேர்க்கடலையும். அவர் எப்போ உண்ணாவிரதம் இருந்தாலும் அவர் சாப்பிட்டு தான் இருப்பார். ஆட்டுப்பால் நல்ல புரோட்டீன் உள்ள ஒரு உணவு, வேர்க்கடலையும் நல்ல புரோட்டீன் உள்ள ஒரு உணவு. தினம் ஒரு 10 பேர் வேர்க்கடலை சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. அவ்வளோ அற்புதமான ஒரு உணவு அது. காந்தி எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு பாருங்க. செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி 1932ஆம் ஆண்டு எரவாடா சிறைச்சாலையிலே ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அரசாணையை எதிர்த்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம். தமிழ்நாட்டிலிருந்து ராஜாஜி பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு. ராஜகோபாலாச்சாரியார் அவர் காந்தியுடைய சம்பந்தி. தமிழ்நாட்டிலிருந்து முதுபெரும் தலைவர் எம்.சி. ராஜா போறார். எம்.சி. ராஜா அம்பேத்கருக்கு ஆதரவா போல, காந்தியடிகளுக்கு ஆதரவா போறார். அப்படி ஒரு அரசியல் நடந்தது. அவர் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் தலித் தலைவர்கள் அவ்வளவு எளிதாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு எதிராக நிறைய பேர் வேலை செய்யறாங்க பாருங்க.
பாமகவை எதிர்க்க மாட்டாங்க, பாஜகவை எதிர்க்க மாட்டாங்க, விசிகாவை தான் எதிர்ப்பாங்க. சாதி வெறியர்களை எதிர்க்க மாட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றக்கூடாது, இந்த ஏரியாவில் வால்ரைட்டு எழுதக்கூடாது, இங்கே கொடியேற்றக்கூடாது, அவர் படம் போட்ட போஸ்டருக்கு ஒட்டக்கூடாது. ராமதாஸ் படம் ஒட்டலாமா? ஒட்டிக்கோ, வா என் வீட்டு வாசல்லே ஒட்டிக்கோ. வாஜ்பாய் படம் ஒட்டலாம். இது அன்னைக்கு இருந்திருக்கு. அம்பேத்கர் காலத்திலேயே நம்முடைய இந்த சமூகத்தை சார்ந்த பல தலைவர்கள் அம்பேத்கருக்கு எதிராக இருந்தாங்க. எம்.சி. ராஜா பெரிய அறிஞர், தேசிய தலைவர். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். முதலில் தலித் சமூகத்தில் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர். வட இந்திய மாநிலங்களில் அவரை அழைத்து பல நிகழ்ச்சிகளை நடத்திய காலம் உண்டு. ஆங்கில நாளேடுகளில் முதல் பக்கத்திலேயே எம்.சி. ராஜா படம் போட்டு செய்தி வரக்கூடிய அளவுக்கு ஆங்கில அறிவு படைத்தவர், அரசியல் ஞானம் படைத்தவர். ஆனால் அவர் காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருந்ததை கேட்டு பதறியடித்துக் கொண்டு போகிறார். இவங்க எல்லாம் போய் என்ன பண்ணாங்கன்னா, காந்திகிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்றாங்க, போராட்டத்தை விட்டுருங்க, வேண்டாம், நீங்க தேசப்பிதா மகாத்மா, நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும், இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும், உங்களை இழந்தால் நாடு அனாதை ஆகிவிடும். வெள்ளைக்காரன் சொல்றான், நாங்க போட்டதுதான் உத்தரவு. இது பத்தி ஏதாவது நீங்க முடிவெடுக்கணும்னா அம்பேத்கர் ஒருத்தர் அங்க இருக்கிறார்ல, அவர்கிட்ட பேசுங்க. இந்த தலைவர்கள் எல்லாம் அம்பேத்கரை போய் சந்திக்கிறார்கள், முறையிடுகிறார்கள். நீங்க ஒரு வார்த்தை காந்தி கிட்ட சொல்லுங்க, அவர் உண்ணாவிரதத்தை நிறுத்திக்குவாரு, இந்த கோரிக்கை வேண்டாம், நாம எல்லாம் இந்துக்கள் ஒற்றுமையா இருப்போம், நீங்க வேற நாம வேற இல்லை, நானும் இந்து தான் நீயும் இந்து தான், தீண்டாமை இருக்கிறது உண்மைதான், அது தப்பு தான், தீண்டாமை வேண்டாம் தானே அம்பேத்கர் காந்தி சொல்றாரு, நாம் எல்லாம் தீண்டாமை ஒழிக்க பாடுபடுவோம் அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்றாங்க. அப்ப அம்பேத்கர் சொல்றாரு, கோடானு கோடி மக்களின் உரிமை முக்கியமா, ஒரு காந்தியின் உயிர் முக்கியமா என்றால் கோடானு கோடி மக்களின் உரிமைகள் தான் முக்கியம், காந்தி இறந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். அவரு சாகத்தை விடுங்க, அவர் யாரை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு? வெள்ளைக்காரனை வெளியேற சொல்லியா உண்ணாவிரதம் இருக்கிறாரு? எங்களுக்கு உரிமை தரக்கூடாது உண்ணாவிரதம் இருக்கிறார். வெள்ளைக்காரன் கொடுத்த உரிமையை வேண்டாங்கிறார். அவரை நான் சந்திக்க முடியாது. ஒரு நாள் 2 நாள் நாடே பதற்றம். நல்ல வேளை அப்ப சோசியல் மீடியா இல்லை. தொடர்ந்து பதற்றம் நிலவிய சூழலில், பலரும் அழுத்தம் கொடுத்த சூழலில், சரி போய் பார்த்துட்டு தான் வருவோமேனு போறார். யார்? அம்பேத்கர். எங்க? எரவாடா சிறைச்சாலைக்கு. இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, காந்தி சன்னியாசி கூடத்தில் இருக்கிறார். தெரியுமா எப்படி இருப்பாரு? உங்களுக்கு தெரியும். அவரை பார்த்தா எல்லாரும் உடனே காலை தொட்டு வணங்குவாங்க, கீழே விழுந்துருவாங்க. அம்பேத்கரையும் அப்படி சராசரி ஆளா அவங்க நினைச்சு அழைச்சிட்டு போனாங்க. அம்பேத்கர் அவரை பார்த்தாருன்னா கரைஞ்சிருவார், காலில் விழுந்துருவார் அப்படின்னு. அங்கே போன பிறகு அம்பேத்கர் ஃபயரா மாறிட்டார். அம்பேத்கர் என்பது பெயர் இல்லை, ஃபயர். அம்பேத்கர் என்பது வெறும் பெயர் அல்ல, ஃபயர். அம்பேத்கர் போய் காந்தி கிட்ட உட்கார்ந்த உடனே அப்படியே நெருப்பா மாறிட்டாரு. என்ன, எதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறீங்க? ஏன் இந்த நாடகம்? நீங்களும் உங்க காங்கிரஸ் கட்சி இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? வரல் விட்டு சொல்லுங்க. நீங்களும் உங்கள் காங்கிரஸ் கட்சியும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்தது என்ன? மிஸ்டர் காந்தி, இதை சொல்லுகிற துணிச்சல் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவருக்கு தான் இருக்கு. அப்ப அம்பேத்கருக்கு என்ன வயசு? 40 வயசு முடிஞ்சு 41 வயசு. நிறைய பேர் 40 வயசுல உள்ளவங்க இருக்கிறீங்க. 40, 41 வயசு. மிஸ்டர் காந்தி தான் பேசினார். கதர் சட்டை போட்டவன் தான் காங்கிரசின் உறுப்பினராக முடியும் என்று நிபந்தனை விதிக்கிற உங்களால் தீண்டாமையை கடைபிடிக்காதவன் தான் காங்கிரசில் உறுப்பினராக இருக்கலாம் என்று சொல்லுகிற துணிச்சல் உங்களுக்கு உண்டா என்று கேட்கிறார். 2 பேருக்கு இடையில கடுமையான வாதம், விரோதிவாதம் நடக்குது. என்னடா வம்பா போச்சு, இவர் அழைச்சிட்டு இப்படி ஆகி போச்சு, இவர் வந்தது அவர் காலில் விழுந்துருவார் நினைச்சேன், அவர் கண்டதை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாரு, நாம தான் மகாத்மான்னு நினைக்கிறோம் காந்திய, இவர் சாதாரண ஆளால இவர் டீல் பண்றாரு, இவர் டீல வேற மாதிரி இருக்குது
அம்பேத்கர் டீலே வேற லெவலா இருக்கு. அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது கூப்பிட்டு போனவங்கலாம். அப்புறம் வெளியே நான் சொல்லிட்டு எங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட பேசி நான் முடிவு சொல்கிறேன்ட்டு வந்துடுறாரு. ஏன்னா கான்வர்சேஷன் முடிக்கணும் இல்லையா, உள்ளவே இருக்க முடியாது. எங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட பேசிட்டு நான் முடிவு சொல்கிறேன்ட்டு வந்துடுறாரு. வந்து அவருடைய சக தோழர்களோட கலந்து பேசுகிறார். 3வது நாள் 4வது நாள், ஒருவேளை காந்தி செத்து போனால் காந்தியின் சாவுக்கு அம்பேத்கர் காரணம் என்று வரலாறு பழிக்கும். ஒருவேளை காந்தி இறந்து போனால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இதற்கு காரணம் என்று வரலாறு பழிக்கும். ஒருவேளை காந்தி இறந்து போனால் சேரிப்புறங்களை குறிவைத்து தாக்குவார்கள், தீ வைப்பார்கள், படுகொலை செய்வார்கள், ஒரு இனப்படுகொலையே நிகழும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கருதி மறுபடியும் அவர் காந்தியை சந்தித்து அவர் ஒரு ஒப்பந்தத்திற்கு வருகிறார். அந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். 1932 செப்டம்பர் 24 நடந்த ஒப்பந்தம். அதில் என்ன பெரிய வேடிக்கை என்றால், காந்தி கையெழுத்திடவில்லை. அதில் அவருக்கு பதிலாக மதன் மோகன் மாளவியான்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறாரு. அவரோட 7-10 பேர் கையெழுத்து போடுறாங்க. அதில் தான் அந்த தனி வாக்காளர் தொகுதி முறையை அவர் கைவிட்டுறார். சரி அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற தனி தொகுதி முறை வருது. இதுதான் பூனா ஒப்பந்தம். வட்டமேசை மாநாட்டுக்கு பிறகு நடந்த முக்கியமான அரசியல் மாற்றம் இது. அதன் பிறகு அரசமைப்பு சட்டம் எழுதுவதற்கான அரசியல் நிர்ணய சபை, அதுதான் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி. பார்லிமெண்ட் ஒன்று கிடையாது, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி. அது தேர்தலில் நிற்கணும். மாகாண சட்டசபை உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். அப்ப வாக்காளர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை கிடையாது, பொதுமக்கள் அனைவருக்கும் வாக்குரிமை கிடையாது. அப்போ இப்ப இருக்கிற மாதிரி நமக்கெல்லாம் ஓட்டு உரிமை இருப்பது போல அப்ப ஓட்டு உரிமை கிடையாது. படித்தவர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு, பட்டா உள்ளவர்களுக்கு வாக்குரிமை இருந்தது, நிலப்பரப்புகளுக்கு வாக்குரிமை இருந்தது. அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாகாண சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், மைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுதான் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி மெம்பர்ஸ். அருமை தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக பெங்கால் பகுதியில் இருந்து, கொல்கத்தா பிரசிடென்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதற்கிடையிலே பாகிஸ்தான் பிரிகிறது 1947. பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் என்று 2 பாகிஸ்தான் உருவாகிறது. இந்தியா என்பது, பிரிட்டிஷ் இந்தியா என்பது மேற்கே இருக்கிற பாகிஸ்தானையும், கிழக்கே இன்றைக்கு இருக்கிற பங்களாதேஷ், மேற்கு வங்கம் உட்பட அந்த பகுதியும் சேர்ந்ததுதான். அப்போது அந்த பெங்கால் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் வெஸ்ட் பெங்கால் என்பது பிரிட்டிஷ் இந்தியாவோடு இணைந்து கொள்கிறது. ஈஸ்ட் பெங்கால் என்பது ஈஸ்ட் பாகிஸ்தானாக மாறுகிறது. இதுவும் பாகிஸ்தான், அதுவும் பாகிஸ்தான். இடையில ஒடிசா இருக்கு, பஞ்சாப் இருக்கு, ஜம்மு காஷ்மீர்லாம் இருக்கு. ஒரு 700-800 மைல் இடைவெளி இருக்கு. அந்த பக்கம் ஒரு பாகிஸ்தான், இந்த பக்கம் ஒரு பாகிஸ்தான். இது எவ்வளவு பெரிய ஆபத்து. அதுக்கு பிறகு அங்கே மறுபடியும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான யுத்தமாக மாறி அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானை மீட்டு அதை பங்களாதேஷாக உருவாக்கியவர் இந்திரா காந்தி அம்மையார். அது பங்களாதேஷ் தனிநாடாகி போச்சு. இப்ப பாகிஸ்தான் ஒரே பாகிஸ்தான் தான். அதுக்கு பேர் மேற்கு பாகிஸ்தான் கிடையாது, பாகிஸ்தான், அவ்வளவுதான். அந்த அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் என்கிற பகுதியில் இருந்துதான் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியாக. அது தனிநாடாக பிரிந்தவுடன் அவருடைய மெம்பர்ஷிப் போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அவர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக உள்ளே போகிறார். அப்ப அவரை தோற்கடிப்பதற்கு அம்பேத்கரே எழுதுகிறார், என்னை தோற்கடிப்பதற்கு யார் யார் வேலை செய்தார்கள். அப்ப அவர் காங்கிரஸ் மேல குற்றம் சாட்டல,
2 பேர் மேல குற்றம் சாட்டுறாரு. ஒருத்தர் வீர சாவர்கர், வீர் சாவர்கர் அவங்க மொழியில, சாவர்கர் இந்து மகாசபா, அதுக்கப்புறம் RSS. இன்னொருத்தர் SA டாங்கே, அவர் யாருன்னா கம்யூனிஸ்ட் தலைவர். அப்ப அம்பேத்கரை தேர்ந்தெடுக்க விடாமல் தடுப்பதற்கு எதிர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள், என்னை தோற்கடிக்க முயற்சித்தவர்கள் என்று அம்பேத்கர் அவர்களே எழுதியிருக்கிறார். இது வரலாற்று உண்மை. அப்படி அவர் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி என்ற அரசியல் நிர்ணய சபையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த நிர்ணய சபையின் பல குழுக்கள் உருவாக்கப்படுகின்றன. அதில் முக்கியமான குழு தான் வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி. அந்த டிராஃப்டிங் கமிட்டியுடைய வேலை என்னன்னா, பல்வேறு குழுக்கள் ஆய்வு செய்து தருகிற தரவுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு சிறுபான்மையினர் நலனுக்கான குழு, வாக்குரிமை தொடர்பான குழு, ஆட்சி நீதி நிர்வாகம் தொடர்பான குழு, காவல்துறை நிர்வாகம் தொடர்பான குழு, வரி வசூல் சம்பந்தமான, இப்படி பல்வேறு குழுக்கள். அந்த குழுக்கள்லாம் வெவ்வேறு தளங்களில் மக்கள்கிட்ட வேலை செய்து தரவுகளை திரட்டி அவங்க டிராஃப்டிங் கமிட்டியில் கொடுப்பாங்க. டிராஃப்டிங் கமிட்டியில் அம்பேத்கர் தலைமையில் 7 பேர். நான் முதல்ல சொன்னது மாதிரி 7 பேர்ல 5 பேர் பிராமின். KM முன்ஷி, அல்லாடி கிருஷ்ணசாமி, PP கிருஷ்ணமாச்சாரி, இந்த மாதிரி இன்னும் 2 பேர் பிராமின்ஸ். ஒருத்தர் ஐயங்கார், ஒருத்தர் முஸ்லீம், இவர் ஷெட்யூல் காஸ்ட். இவர் தலைமையில் தான் டிராஃப்டிங் கமிட்டி. தோழர்களே, அம்பேத்கர் சொல்றாரு, நான் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளிக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், இந்த SC மக்களுக்காக. அப்பெல்லாம் அது டிப்ரெஸ்ட் கிளாஸ்னு பேரு, ஷெட்யூல் காஸ்ட்னு பேர் கிடையாது. டிப்ரெஸ்ட் கிளாஸ்னா ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பேரு. டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள், அவர்களுக்காக, அவருடைய உரிமைகளுக்காக மன்றத்தில் பேசலாங்கிற ஒரு ஆசையோடு நான் வந்தேன். நான் எதிர்பார்க்கல, என்ன வரைவு குழுவில் நீங்கள் உறுப்பினர் ஆக்குவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஒரு பெரிய வாய்ப்பு, அதைவிட மிகப்பெரிய வாய்ப்பு, அந்த வரைவு குழு தலைவராகவே என்னை நியமித்து விட்டீர்கள். நான் மகிழ்ச்சி அடைகிறேன், இது பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் நெகிழ்ந்து பேசியிருக்கிறார். 3 வருடங்கள், 13 நாள் தான் குறைச்சது. 3 வருஷம், 2 ஆண்டு 11 மாசம் 17 நாள், கரெக்டா 3 வருஷம். அதுக்கே இவர் டிலே பண்றாரு, மெத்தனமா செயல்படுறாரு, இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, எப்பதான் இந்த அரசமைப்பு சட்டம் வரும், இப்படி நிறைய கிரிட்டிசிசம். ஏன்னா அவங்களுக்கு வயிற்றுச்சல், அம்பேத்கர் ஐயா கொடுத்துட்டாங்க எழுதுறதுக்கு, காலத்துக்கும் வரலாறுல இவர் நினைக்க போறாரு, அவர் மேல என்ன குற்றம் சொல்லலாம், குறை சொல்லலாம், அவரை எப்படி விமர்சிக்கலாம். அப்போ ஒரு கார்ட்டூனே போட்டிருந்தான் ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில். அதை தான் நான் போன முதல் முறையாக எம்பி ஆனப்போ அதை பிரச்சனையாக்கினேன் நாடாளுமன்றத்தில். அது என்ன பண்ணிட்டான், இந்த CBSE பாடத்திட்டத்தில் ஒரு புத்தகத்தில் பாடத்திட்டத்தில் வச்சுட்டாங்க அந்த அந்த கார்ட்டூனை. எப்போவோ நடந்த கார்ட்டூன். இப்போ எதுக்கு அந்த பிள்ளைங்க கவனத்தை கொண்டுட்டு போகணும், இது வேணும்னே அம்பேத்கரை இழிவுபடுத்துறதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு நான் பிரச்சனை எழுப்பி அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்துட்டாங்க, அந்த பாடத்திட்டத்திலேருந்து எடுத்துட்டாங்க. அதில் என்ன கார்ட்டூன்னா, அம்பேத்கர் நத்தையில் உட்காந்துருப்பார். நத்தை ரொம்ப ஸ்லோவாக தானே போகும், நத்தையில் உட்காந்துருப்பார், நத்தையில் சவாரி செஞ்சுட்டு இருப்பார். நேரு ஒரு சாட்டையை எடுத்து சவுக்கு எடுத்து அம்பேத்கரை அடிக்கிற மாதிரி, ஏய் சீக்கிரம் போன்னு 2 பேரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களாம். அவரே அவர் நத்தையில் உட்காந்து சவாரி செய்கிறாரு, இவர் சவுக்கால் அடித்தா நத்தை வேகமாக போயிடுமா, போகாது. அப்போ இது மெத்தனமாக போகுது. எப்போ இவங்க அரசமைப்பு சட்டத்தை எழுதி கொடுக்க போகிறாங்க, இது டிலே ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அம்பேத்கர் அதுக்கும் அந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி போய் பேசுகிறார். எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க. ஒரு 4 நாடுகளை அவர் மேற்கோள் காட்டுறார், ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா, இன்னொன்று சவுத் ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளவு நாள் ஆகிருக்கு, எத்தனை வருஷம் ஆகிருக்கு, அதுக்கான என்ன காரணம், பின்னணி. நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு, இந்த நாட்டுக்கு இவ்வளவு வேகமா எழுத முடிந்ததே பெரிய விஷயம், நாங்கள் சீக்கிரம் முடிச்சிட்டோம் என்று விளக்கம் தருகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்.
எழுதிய அந்த அரசமைப்பு சட்டம் குறித்து ஒவ்வொரு நாளும் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில, அந்த அரசியல் நிர்ணய சபையில கடுமையான வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்கின்றன. இதை நீக்கணும், இதை சேர்க்கணும், இது வேண்டாம், இந்த சொல் தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் உடனுக்குடன் எதிரிகளின் வாயடைக்கக்கூடிய வகையில அறிவாற்றல் நிறைந்த விடைகளை அளித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவன் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டமேன்னு எல்லாம் அவன் பின்வாங்கி ஓடிட்டாங்க. ஏன்னா அம்பேத்கர்கிட்ட அவருடைய ஜம்பம் பலிக்கவில்லை. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த அரசமைப்பு சட்டம் 1949ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 26ஆம் நாள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கிட்ட கொடுக்குறார். ராஜேந்திர பிரசாத் யாருன்னா கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியுடைய சேர்பர்சன், அவர் தான் தலைவர், அந்த சபைக்கு தலைவர். லீகல் அட்வைசர் யாருன்னா BN ராவ் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாங்க. அவர் ஒரு பிராமணர். அவர் ஒரு டிராஃப்ட் எழுதி, ஒரு மாடல் எழுதி கொடுத்திருந்தாங்க. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இரவு பகலாக கண் விழித்து, அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, ஆனாலும் கண் விழித்து, அதில் தான் அவருக்கு உடல் நலிவு கூடியது. புத்தா ஹிஸ் தம்மா எழுதி முடிச்ச 3வது நாள் தான் அவர் இறக்குறார். அது எழுதிட்டு இருக்கும்போதே இறக்குறார். அதெல்லாம் எப்பேற்பட்ட படைப்புனா அது சாதாரணமான படைப்பு அல்ல. நவாயானா பௌத்தத்திற்கான ஒரு வேத நூல் புத்தான் ஹிஸ் தம்மா, புத்தமும் அவரது தம்மமும். அவர் எழுதிய படைப்புகளிலே 2ம் மிக முக்கியமானவை. அப்படியே தேசத்தை புரட்டி போடக்கூடிய, வரலாற்றை அடிப்படையாக கொண்டவை அந்த படைப்புகள். நிறைய எழுதியிருக்கிறார். அதை உட்கார்ந்து படிக்கணும் அப்படின்னாலே பல வருடங்கள் ஆகும். அது அமித்ஷாவால் படிக்க முடியுமான்னா நிச்சயம் படிக்க முடியாது. யாரையாவது படிக்க சொல்லி கேட்க முடியுமான்னா அதுக்கே அவருக்கு பொறுமை இருக்காது. நரேந்திர மோடிக்கே அதுக்கு பொறுமை இருக்காது. அவங்களுக்குலாம் டெலிபிராம்டரில் எழுத்து ஓட ஓட பேசுகிறவங்க அதை பார்த்துக்கிட்டு. இப்போல்லாம் பேப்பர் வச்சுட்டு பேசுறதுல இப்படி முன்னால் அதுக்கு பேர் டெலிபிராம்டர், அது எழுத்து ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அவர் எழுத்து பார்த்து வாசிட்டு இருப்பார். அப்படி தான் அந்த தமிழ் செய்யுள்லாம் அவர் ஒப்பைக்கிறது. பாரதியார் பாடலை பாடுறது, திருக்குறளை பாடுறதுலாம் எப்படி மனப்பாடம் பண்ணிட்டு பாடுறதில்ல, அதில் இருக்கும், ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. தமிழை ஹிந்தியிலே எழுதியிருப்பாங்க. டெலிபிராம்டர். இவங்க 1 மணி நேரம் உட்கார்ந்து அம்பேத்கர் எழுதிய 10 புத்தகத்தை ஒரு 10 பக்கம் வாசிக்கிற அளவுக்கு பொறுமை உண்டு அவர்களுக்கு. என்ன தகுதி இருக்கிறது அம்பேத்கரை விமர்சிப்பதற்கு? அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் ஒரு 10 பக்கத்தை பொறுமையாக உட்கார்ந்து 1 மணி நேரம் படிப்பதற்கு கூட உங்களுக்கு தகுதி உண்டா என்று கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். முடியாது, நிஜமா முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதில் வாசிக்கிற பழக்கங்கிறதே ரொம்ப அரிது. அதுக்கே ஒரு பொறுமை வேணும். கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். உன் மூளை எங்கேயும் போகக்கூடாது, சிதறக்கூடாது, கவனம் சிதறக்கூடாது. அவ்வளவு அரும்பாடுபட்டு 3 ஆண்டு காலம் உழைத்து, கண் பிஞ்சாமல் உழைத்து அவர் எழுதி முடித்த சட்டம் தான் இந்திய அரசமைப்பு சட்டம். அந்த சட்டம் தான் நம்மை குடியுரிமை உள்ளவர்களாக அங்கீகரித்திருக்கிறது. இந்தியா முழுவதும் வெவ்வேறு மாநிலங்களில் இருந்தாலும் இந்தியன் என்கிற குடியுரிமையை தருவது அரசமைப்பு சட்டம். நமக்கு வாக்குரிமையை தருவது அரசமைப்பு சட்டம். இந்தியாவில் அதானியாக இருந்தாலும், அம்பானியாக இருந்தாலும், நம்ம ஊர் அந்தோனியாக இருந்தாலும், அல்லா பிச்சையாக இருந்தாலும், ஆண்டியாக இருந்தாலும், அவன் போடுகிற ஓட்டு ஒரு ஓட்டு, அந்த ஓட்டுக்கு இருக்கிற மதிப்பு ஒரு மதிப்பு. ஒன் மேன் ஒன் vote ஒன் வேல்யூ. பொலிட்டிக்கல் டெமோக்ரசி, அரசியல் ஜனநாயகத்தை தருகிற சட்டம். இந்தியா முழுவதும் ஏழையாய் இருந்தாலும், பணக்காரனாய் இருந்தாலும், படித்தவனாய் இருந்தாலும், படிக்காதவனாய் இருந்தாலும், இந்தி பேசக்கூடியவனாக இருந்தாலும், இந்தி பேசாதவனாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், அத்தனை பேருக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமை. ஒரு வாக்கு, அந்த ஒரு வாக்குக்கு ஒரே மதிப்பு என்கிற
அந்த உரிமையை தருவது இந்திய அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டம் தான் விளிம்பு நிலை மக்களுக்கு ஜனநாயக உரிமைகளை தருகிறது. மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், மைனாரிட்டிஸ், இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு ஜனநாயக உரிமைகளை தருகிறது. இந்த அரசமைப்பு சட்டம் தான் நமக்கு சமூக நீதியை தருகிறது. கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உரிமையை தருகிறது, முன்னுரிமையை தருகிறது, அடிப்படை உரிமைகளை தருகிறது, சுதந்திரத்தை தருகிறது, நீதியை தருகிறது. ஒரே நீதிமன்றம், நீதியை தருவதற்கான நீதி நிர்வாக முறை. எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த ஒரே நீதி நிர்வாக முறையின் மூலம் நீதி கிடைப்பதற்கான உறுதிப்பாட்டை தருவது அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டம் தான் தேர்தல் மூலம் நமக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற உரிமையை தருகிறது. மக்கள் பிரதிநிதிகளால் இந்த நாட்டை ஆளுகிற உரிமையை தருகிறது. மக்கள் பிரதிநிதிகளால் நமக்கான சட்டங்களை இயற்றுவதற்கான உரிமையை தருகிறது. லெஜிஸ்லேஷன், இவையெல்லாம் தருகிற ஒரு மகத்தான சட்டம் தான் அரசமைப்பு சட்டம். இந்த அரசமைப்பு சட்டம் மத்தியிலே ஒரு அரசு, மாநிலங்களிலே ஒரு அரசு என்று ஆட்சி நிர்வாக முறையை வரையறுக்கிறது. மத்தியிலே இருக்கிற அரசுக்கு பெயர் யூனியன் கவர்மெண்ட், மாநிலங்களிலே இருக்கிற அரசுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட். மத்தியிலே இருக்கிற அரசு பெடரல் சிஸ்டத்தை கொண்டது, கூட்டாட்சி முறையை கொண்டது. அதனால அது பேர் யூனியன் கவர்மெண்ட், யூனிட்டரி கவர்மெண்ட் அல்ல. ஒற்றை ஆட்சி முறை அல்ல, ஒற்றை அரசு அல்ல, ஒரே அரசு அல்ல. பல மாநிலங்களில் அரசு இருக்கும், அதற்கு சில அதிகாரங்கள். மத்திய அரசாங்கம் இருக்கும், அதற்கு சில அதிகாரங்கள். மாநில அரசுகளும் மத்திய அரசாங்கம் அல்லது ஒன்றிய அரசாங்கமும் சேர்ந்து சில துறைகளில் அதிகாரம் பெற்றிருக்கும். இதெல்லாம் முறைப்படுத்துறான். கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட்ஸ், சாப்டர்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு பார்ட்டுக்குள்ளேயும் ஆர்டிகிள்ஸ் இருக்கும். மற்ற சட்டங்கள்ல செக்ஷன் சொல்றது, கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் சொல்லுவாங்க. ஷெட்யூல்ஸ் இருக்கும். இந்தியாவுக்குள்ள எத்தனை மாநிலங்கள் இருக்கு அதுக்கு ஒரு லிஸ்ட். இந்தியாவுக்குள்ள எத்தனை மொழிகள் இருக்கிறது, நேஷனல் லாங்குவேஜஸ், அதுக்கு ஒரு லிஸ்ட். இந்த ஷெட்யூல்ஸ் இருக்கும். இதுதான் கான்ஸ்டிடியூஷன். ஒவ்வொரு குடிமகனுக்குமான அடிப்படை உரிமைகள், ஒவ்வொரு குடிமகனும் ஆற்ற வேண்டிய கடமைகள், நாடாளுமன்ற ஜனநாயக முறை, இவை எல்லாவற்றையும் பேசுகிற ஒரு சட்டம் தான், தலையாய சட்டம் தான் கான்ஸ்டிடியூஷன். இப்ப மற்ற சட்டம்லாம் இப்ப புதுசா உருவாகிற சட்டம்லாம் அந்த சட்டத்தை மீறக்கூடாது. அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படை கூறுகளை மீறக்கூடாது. அடிப்படை கூறுகள் என்ன? முக்கியமான கூறுகள் அரசமைப்பு சட்டத்தில் செக்யூலரிசம். செக்யூலரிசம்னா அரசாங்கம் வேற, மக்களுடைய மத நம்பிக்கை வேற. அரசாங்கம் மத நம்பிக்கை கொண்டிருக்க கூடாது. அரசாங்கத்திற்கு ஒரு மதம் இருக்கக்கூடாது. மக்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம். அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். குடிமகன் மதசார்புள்ள குடிமகனா இருக்கலாம். நான் ஹிந்துன்னு சொல்லலாம், நீ கிறிஸ்டின் சொல்லலாம், ஒருத்தன் புத்திஸ்ட் சொல்லலாம், ஒருத்தன் சீக்கியன் அப்படின்னு சொல்லலாம், ஒருத்தன் யூதர்னு சொல்லலாம், ஜுடாயிசத்தை பின்பற்றலாம், யாரும் எந்த கடவுளையும் கும்பிடலாம். குடிமகனுக்கு மதசார்பு உண்டு, அரசுக்கு மதசார்பு கூடாது. செக்யூலரிசம். புளூரலிசம், தன்மைத்துவம். எத்தனை மதங்களும் இங்கே இருக்கலாம், எத்தனை மொழிகளும் இங்கே இருக்கலாம், எத்தனை கலாச்சாரங்களும் இருக்கலாம், எத்தனை வழிபாட்டு தலங்களும் இருக்கலாம். ஆனால் அந்த பன்மைத்துவத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும். யூனிட்டி இன் டைவர்சிட்டி. புளூரலிசம் அடிப்படை கூறு. பெடரலிசம் கூட்டாட்சி முறை.
மாநில அரசு தனித்து இயங்கலாம். இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து இயங்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு இணங்கி செயல்படக்கூடிய ஒரு ஒன்றிய அரசாங்கம் அங்கே இருக்க வேண்டும். அது தனி ஒரு அரசாக கோலோச்ச முடியாது. பெடரலிசம், சோசலிசம், ஒவ்வொரு மனிதனுடைய உழைப்புக்கு உரிய ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அவனுடைய சமூக பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசு நிர்வாக முறை இருக்க வேண்டும். சோசலிசம். இன்னும் சில நிமிடங்களில் முடிக்க இருக்கிறேன். சோசலிசம், செக்யூலரிசம், புளூரலிசம், பெடரலிசம், இதுதான் அடிப்படை கூறுகள். அதை விட முக்கியமா இந்த அரசாங்கத்தை பற்றி அம்பேத்கர் சொல்றார். இந்த யூனியன் கவர்மெண்ட் எப்படிப்பட்டதா இருக்கும்? இந்த பிரியாம்பிள் வருது. பிரியாம்பிள்ங்கிறது தான் டாக்ட்ரின் ஆஃப் மாடர்ன் இந்தியா, பிலாசபி ஆஃப் நியூ இந்தியா, a manifesto of modern India, ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கொள்கை அறிக்கை. அதை ஜவஹர்லால் நேரு தான் தீர்மானமாக கொண்டு வந்தார் என்ற ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. இங்கதான் காங்கிரஸோட நாம ஏன் இணைஞ்சு நிற்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் சொன்ன பத்தியா, ஏன் காங்கிரஸோட நிற்கிறோம்? மதசார்பின்மையை புரட்சியாளர் அம்பேத்கர் முன்னிறுத்திய போது அந்த புள்ளியில் உடன்பட்டவர் ஜவஹர்லால் நேரு. புரட்சியாளர் அம்பேத்கர் மதசார்பின்மையை முன்னிறுத்திய போது எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும், விமர்சனங்கள் இருந்தாலும், பகை இருந்தாலும், மோதல் இருந்தாலும் மதசார்பின்மையில் உடன்பட்டவர் மகாத்மா காந்தியடிகள். காங்கிரஸ், காந்தி, ஜவஹர்லால் நேரு இந்த மூன்றும் தலித்துகளுக்கு எதிரான சக்திகள் என்று அம்பேத்கர் அவர்களால் அடையாளம் காணப்பட்ட நிலையிருந்தோம். இந்த மூன்று பேருமே அம்பேத்கர் அவர்களோடு ஒரு புள்ளியில் இணைந்தார்கள். அதுதான் செக்யூலரிசம். இந்த நாட்டுக்கு அரச மதம் வேண்டாம், இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தில் அம்பேத்கர் அவர்களோடு நேருவும் உடன்பட்டார், காந்தியும் உடன்பட்டார், காங்கிரசும் உடன்பட்டது. உலகத்தில் பல நாடுகளில் அரச மதம் உண்டு, பல நாடுகளில் அரச மதம் இல்லை. சைனா கூட அரச மதம் கிடையாது. இலங்கைக்கு அரச மதம் உண்டு, பாகிஸ்தானுக்கு அரச மதம் உண்டு, இந்தியாவுக்கு அரச மதம் இல்லை. ஸ்டேட் ரிலீஜன் கிடையாது, சைனாவுக்கும் கிடையாது. அங்க புத்திஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றோமே தவிர ஸ்டேட் ரிலீஜன் கிடையாது. அப்படி எண்ணற்ற பல நாடுகள் ஸ்டேட் ரிலீஜன் இல்லாத நாடுகளும் உண்டு, இந்தியா மட்டும் இல்லை. அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவுக்கு ஸ்டேட் ரிலீஜன் வேண்டாம் ஏன் முடிவெடுத்தார்? இந்தியாவோட ஸ்டேட் ரிலீஜன் அரசாங்க மதம் எந்த மதத்தை அறிவிக்க முடியும்? புத்திசத்தை அறிவிக்க முடியுமா? புத்திசம் பெரும்பான்மையாக இருந்திருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் புத்திசத்தை ஸ்டேட் ரிலீஜன் என்று அறிவித்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சிக்கிசத்தை அறிவிக்க முடியுமா? அது ஒரு சிறுபான்மை மதம். இஸ்லாம் அறிவிக்க முடியுமா? முடியாது, மிக சொற்பமான மக்கள் தொகை கொண்ட ஒரு மதம். கிறிஸ்டியானிட்டி முடியுமா? முடியாது, மிக சொற்பமான மக்கள் தொகை கொண்ட ஒரு மதம். இந்து மதம் பெரும்பான்மை மக்கள் பின்பற்றக்கூடிய மதம். ஆனால் அதை ஏன் அறிவிக்க கூடாது? அறிவிக்க முடியாது. ஏன் அறிவிக்க முடியாது என்றால், இன்பில்ட் இட் இஸ் a discriminatory religion, பாகுபாடு கொண்ட ஒரு மதம். என்ன பாகுபாடு? பிறப்பால் பாகுபாடு. ஆண் அது ஒரு இயற்கை, பெண் இயற்கை. பெண்ணாய் பிறப்பதும் ஆணாய் பிறப்பதும் இயற்கையின் நியதி. அதை இப்படியும் சொல்லலாம், இயற்கையின் விதி என்றும் சொல்லலாம். ஒருவன் ஆணாய் பிறப்பதும் ஒருவன் பெண்ணாய் பிறப்பதும் யாரும் தீர்மானிக்க முடியாது, மனிதன் தீர்மானிக்க முடியாது. அது இயற்கையின் நியதி. பிறப்பின் அடிப்படையில் ஆண் மேலானவன் பெண் கீழானவள் என்கிற ஒரு பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன் இந்த சமூகத்தில் உண்டு, இந்து சமூகத்தில் உண்டு, இந்து மதத்தில் உண்டு, இந்து தர்மத்தில் உண்டு, சனாதன தர்மத்தில் உண்டு, வர்ணாசிரம தர்மத்தில் உண்டு. அந்த மதத்தை அரச மதமாக ஆக்கினால் சட்டப்பூர்வமாக இந்த பாகுபாடு நிலை பெற்றுவிடும். எப்படி அதை போய் ஸ்டேட் ரிலீஜன் அறிவிக்க முடியும்? பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வை
ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பாகுபாடு நிறைந்த மதம். வர்ணாசிரம தர்மப்படி, சனாதன தர்மப்படி பார்ப்பனர்களே உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் அனைவரும் பார்ப்பனர்களுக்கு கீழ்சாதி. இது பேதம், இந்த பாகுபாடு, இந்த டிஸ்கிரிமினேஷன் உலகத்தில் எந்த மதத்திலும் கிடையாது. இஸ்லாத்தில் உண்டா? இல்லை. கிறிஸ்தவத்தில் உண்டா? இல்லை. சீக்கியத்தில் உண்டா? இல்லை. பௌத்தத்தில் உண்டா? இல்லை. யூத மதத்தில் உண்டா? இல்லை. உலகில் தோன்றிய மதங்களில் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை நிலைப்படுத்தி இருப்பது, வேதமாக அதை நிர்ணயித்திருப்பது, வரையறுத்திருப்பது சனாதன தர்மம் மட்டும்தான். இவர்கள் சொல்லுகிற இந்துயிசம் மட்டும்தான். ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த அரசு மதசார்பற்ற அரசு, செக்யூலர் ஸ்டேட், இந்த அரசாங்கத்திற்கு மதம் கிடையாது. இதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. இந்த அரசாங்கத்தை பற்றி சொல்லுகிற போது சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இப்படிதான் முதல்ல எழுதுறார் அம்பேத்கர். 1949 நவம்பர் 26 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவரிடத்தில் கொடுக்கிற போது இந்த பிரியாம்பிள் என்கிற முகப்புரையிலே, we the people of India having solemnly resolved to constitute into a sovereign democratic republic, இப்படி ஒரு அரசை நாங்கள் நிறுவப் போகிறோம். இந்த அரசின் மூலம் இங்குள்ள சிட்டிசன்ஸ், குடிமக்களுக்கான ஜஸ்டிஸ், நீதி, என்னென்ன நீதினு எழுதுறார். சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், 3 வகையான நீதி. சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. லிபர்ட்டி, சுதந்திரம். என்ன சுதந்திரம்? தாட், சிந்திப்பதற்கு. எக்ஸ்பிரஷன், வெளிப்படுத்துவதற்கு. பிலீஃப் அண்ட் ஃபெய்த், வர்ஷிப்பிங், கடவுள் இப்படி இருக்கிறான் நம்புவதற்கு, வழிபாடு செய்வதற்கு. நான் கும்புற கடவுளுக்கு இதுதான் பெயர், சிவன் பெயர், திருமால்னு பெயர், அது ஒரு நம்பிக்கை. அவர் இப்படித்தான் தோன்றினார், இப்படித்தான் இருந்தார், இப்படித்தான் எங்களை ஆட்கொண்டிருக்கிறார். அது புராண நம்பிக்கைகள் அல்ல, எங்கள் வாழ்வியல் நம்பிக்கை. அந்த பிலீஃப் அண்ட் ஃபெய்த் அண்ட் வர்ஷிப்பிங், இதுக்கான லிபர்ட்டியை கொடுக்கிறார் கான்ஸ்டிடியூஷன்ல. நாங்கள் உருவாக்க போகிற இந்த அரசு இதையெல்லாம் தரும். சமூக நீதியை, பொருளாதார நீதியை, அரசியல் நீதியை, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டின்னா சமத்துவம். எதுல? ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு தருவதில் சமத்துவம். ஒருத்தரை தகுதிப்படுத்தி மதிப்பதில் சமத்துவம். நீயும் மனுஷன், நானும் மனுஷன். அதில் வேற எந்த இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது. நீ வேற சாதி, நான் வேற சாதி, நீ வேற வர்ணம், நான் வேற வர்ணம், நீ உயர்ந்த அதிகாரி, நீ சாதாரண ஆளு, நீ முதலாளி, நீ தொழிலாளி, இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது. டிஸ்பாரிட்டிஸ் இருக்கலாம், இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது, வேறுபாடு இருக்கலாம், பாகுபாடு இருக்கு, சமத்துவமின்மை இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேட்டஸில் ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தை கடைபிடிப்போம். தரும் இந்த அரசு உறுதிப்படுத்தும். ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம். நாம் எல்லாம் இந்தியன் என்கிற உணர்வோடு, ஒரே சகோதரத்துவ உணர்வோடு வாழ வேண்டும் என்கிற உணர்வை கட்டமைக்கும். அந்த வாழ்வியலை இங்கே உருவாக்கும். இதுதான் 4 pillars of the Constitution: justice, liberty, equality and fraternity. அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் இதை பதிவு செய்கிறார். இதுதான் அடிப்படை கூறுகள். இது என்ன செய்யுதுன்னா, சமத்துவம் இல்லாத மதத்தை சீர்குலைக்கிறது, சகோதரத்துவம் இல்லாத மதத்தை தாக்குகிறது, சுதந்திரம் தராத மதத்தை புறந்தள்ளுகிறது. இது எல்லாமே சனாதன தர்மத்துக்கு எதிரானது. லிபர்ட்டி சனாதன தர்மத்துக்கு எதிரானது. சோசியல் ஜஸ்டிஸ் சனாதன தர்மத்துக்கு எதிரானது. லிபர்ட்டினா நீ எந்த கருத்தும் சொல்ல முடியாது, நீ கீழ்சாதிக்கார வார்த்தையை பேசக்கூடாது, நீ புரட்சிகரமாக சிந்திக்க கூடாது, ஜனநாயகபூர்வமாக சிந்திக்க கூடாது, நான் கும்பிடுற கோயில நீ கும்பிடக்கூடாது, உனக்கு
அம்மன் மேல நம்பிக்கை இருக்கலாம், எனக்கு அம்மன் மேல நம்பிக்கை இருக்கலாம். ஆனா நீ இந்த கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது, மேல் பாதியா நீ வரக்கூடாது உள்ள. எல்லா ஊர்லயும் உதாரணத்துக்கு மேல் பாதி. கிராமங்களில் இருக்கிற எல்லா கோயில்களிலும் இன்னைக்கு தலித்தில் நுழைய முடியாது. அது இந்தியா முழுக்க இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறேன்னு நாளைக்கு யூடியூப்ல எடுத்து போடுவாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் தமிழ்நாட்டில் எல்லா கோயிலையும் தலித்துகள் நுழைய முடியலன்னு சொல்றாரு, முதலமைச்சருக்கு எதிராக பேசுறாரு எடுத்து போடுவாங்க. இந்தியா முழுக்க இருக்குது. இதுதான் இந்தியா முழுக்க இருக்கிற பினாமினா, சோசியல் பினாமினா இருக்குது. சுதந்திரம் இல்லை, செருப்பு போட முடியாது, சைக்கிள் ஓட்ட முடியாது, இதெல்லாம் நீண்ட காலமாக இருந்து இது எல்லாத்தையும் தகர்க்கிறது இந்த அரசமைப்பு சட்டம். சுதந்திரம் எல்லாருக்கும் உண்டு. நீ செருப்பு போட்டா நானும் செருப்பு போடுவேன், நீ கோயிலில் கும்பிட்டா நானும் கோயிலில் கும்பிடுவேன். நான் தனியாக கோயில் கட்ட மாட்டேன், உன் கோயில் அந்த கோயிலுக்குள்ளே உள்ள வருவேன். இது எல்லாருக்கும் பொதுவான கோயில். நீ குளிக்கிற துறப்பாட்டில் நானும் குளிப்பேன், நீ வேற துறப்பாட்டில் குளிக்கிறன்னு சொல்லக்கூடாது. நீ புதைக்கிற சுடுகாட்டில் நானும் புதைப்பேன். அதுதான் சுதந்திரம், அதுதான் சாதி ஒழிப்பு போராட்டம். சனாதன தர்மம் எப்படி பிரிச்சு வச்சிருந்தனா, ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி சுடுகாடு, ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி வாழிடம், ஒருத்தனுக்கும் தனித்தனி கோயில். இவன் அவனோட சேரக்கூடாது, அவன் இவனோட சேரக்கூடாது. தனித்தனியா திருமண முறைகள், தனித்தனியா ஈமச்சடங்கு முறைகள். பார்ப்பனனும் இந்து, சக்கிலியனும் இந்து. அவன் ஈமச்சடங்கு வேற, இவன் ஈமச்சடங்கு வேற. அவன் திருமண சடங்கு முறை வேற, இவன் திருமண சடங்கு முறை வேற. அவன் கற்ற தாலி வேற, இவன் கற்ற தாலி வேற. எல்லா இந்துக்களும் ஒரே மாதிரி தாலி கட்டுறதில்லை, ஒரே மாதிரி திருமணம் செய்யறதில்லை, ஒரே மாதிரி ஈமச்சடங்கு செய்யறதில்லை. இவ்வளவும் பிரிச்சு அவன் தனித்தனியா வச்சுட்டான். இதை எல்லாவற்றையும் தகர்க்கிற சட்டம் அரசமைப்பு சட்டம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, அதை விட முக்கியமா சகோதரத்துவம். எல்லாம் அண்ணன் தம்பியை பழகணும். அவனுக்கு அண்ணன் தம்பி சொன்னாலே பிடிக்காது. யாரை பார்த்து அண்ணன் சொல்ற, நீ யாரு நான் யாரு, என்ன அண்ணன் சொல்றியா நீ? எந்த சாதிக்காரனும் ஒருத்தருக்கு அண்ணன் தம்பி சொல்ல முடியாது. பேர சொல்ல, வாங்க நாயுடு, வாங்க முதலியார, வாங்க கோனாரி, யாதவ் வாங்க யாதவ் ஐயா, சாதியை சொல்லி தான் கூப்பிட்டுக்கலாம், அண்ணன் தம்பி கூப்பிட முடியாது. அரசியல்ல பேசிக்கிறாங்க அண்ணன் தம்பின்னு. அரசியல்ல பேசுகிறது, மேடைகளில் பேசுறது, சமூகத்தில் இல்ல, சமூகத்தில் கிடையாது, ஃப்ரெட்டர்னிட்டி கிடையாது. எதுவெல்லாம் சனாதன தர்மத்தில் இல்லையோ அதையெல்லாம் இங்கே நிறுவப் போகிறோம் என்று சொல்லுகிற சட்டம் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதியிருக்கிற அரசமைப்பு சட்டம். அது மனு எழுதிய சட்டம், சனாதன தர்மத்துக்கான வர்ணாசிரம சட்டம், மனுஸ்மிருதி. அந்த மனு எழுதிய 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய அந்த சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கரால் தகர்க்கப்படுகிற சட்டமாக புதிய சட்டம் எழுதுகிறார். அதுக்கு மாற்று சட்டம் தான் இது. அது சொல்லப்பட்ட அனைத்தையும் மறுக்கிற சட்டம், அது சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தையும் தகர்க்கிற சட்டம், அது உருவாக்கி வைத்திருக்கிற சமூக கட்டமைப்பை உடைத்து நொறுக்குகிற சட்டம் அரசமைப்பு சட்டம். அதுல பெண்கள் அனைவருமே 50% மக்கள் இருக்கிறாங்கன்னா, பார்ப்பன பெண்மணியில் இருந்து கடைநிலையில் இருக்கிற சமூகத்தை சார்ந்த பெண்மணி வரையில் அப்படியே 100 விழுக்காடு பெண்களும் தீட்டுக்குரியவர்கள், கல்வி மறுக்கப்பட்டவர்கள், அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள், சொத்துரிமை மறுக்கப்பட்டவர்கள், கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள், ஆண்களுக்கு கீழானவர்கள். பெண்கள் அனைவருமே சூத்திரர்கள் என்று மனுஸ்மிருதி சொல்கிறது. அந்த பெண்கள் அனைவருமே கல்வி பெறலாம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டம் சொல்கிறது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. எப்படி இது ஆர்எஸ்எஸ் காரன் ஒத்துக்குவான்? இந்த சட்டத்தை தொட்டு கும்புறதெல்லாம் சும்மா நடிப்பு. அம்பேத்கர் காலை தொட்டு கும்புறதெல்லாம் நடிப்பு. ஏன்னா 3000-4000 வருஷமா கட்டி காப்பாத்திக்கிட்டு இருந்த சோசியல் ஆர்டர் மாறுது. அந்த ஆர்டர் இருந்துருச்சா திருமாவளவன் யாருக்காவது மாடு மேய்ச்சி இருந்திருப்பான். அம்பேத்கர் இது அரசமைப்பு சட்டம் வந்ததுனால திருமாவளவன் இன்னைக்கு மேடை ஏறி பேசுறான். எவ்வளவு பெரிய சேஞ்ச் பாருங்க. அதனால்தான் அவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதனால்தான் புரட்சியாளர். அவர் படை கட்டவில்லை, ஆயுத பயிற்சி எடுக்கவில்லை, ஆயுத கிடங்குகளை உருவாக்கவில்லை, காடுகளில் பதுங்கி வாழவில்லை. ஆனால் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக புறையோடி கிடந்த ஒரு சமூகத்தை, பாகுபாடுகள் நிறைந்த ஒரு சமூக கட்டமைப்பை அரசமைப்பு சட்டம் என்கிற ஒற்றை ஆயுதத்தால் தகர்த்துக் கொண்டிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த அடிப்படை கூறு தோழர்களே,
முதல்ல சொன்ன இந்த புளூரலிசம், பெடரலிசம், சோசலிசம், செக்யூலரிசம், அது கோட்பாடு. இந்த நாடு பாருங்க, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இதுதான் பேசிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அடிப்படை கூறுகள். இதுல கை வைக்க கூடாது என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாகவும் இருக்கிறது. நீ எதை வேணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல காங்கிரஸ் நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இந்திரா காந்தி அம்மையார் மிசா கொண்டு வந்தாங்க 1976-77. மிசான்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அது ஒரு சட்டம். அந்த சட்டம் வந்த உடனே எதிர்கட்சிகளை எல்லாம் வேட்டையாடினாங்க. எவன் எதிர்த்து பேசினான்னு தூக்கி உள்ள போட்டாங்க, முட்டிக்கு முட்டி தட்டினாங்க. 20 நிமிஷ திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கரெக்டா 9 மணிக்கு ஆபீஸ் போனா 9 மணிக்கு போகணும், 9:01 போனா கூட சஸ்பென்ஷன். லேட்டா எவனும் போக மாட்டான். அப்போ நான் ஹை ஸ்கூல்ல படிச்சிருந்தப்போ 20 நிமிஷ திட்டம் இருந்துச்சு. கம்பல்சரியா பப்ளிக் எக்ஸாம்ல 20 நிமிஷ திட்டத்தை பத்தி எழுதுன்னு வரும். பெரிய பெரிய கொஸ்டின், 20 மார்க் கொஸ்டின்ல வரும். அது 20 நிமிஷ திட்டத்தை பத்தி எழுது அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் நடைமுறைப்படுத்திய அந்த மிசா காலத்தில் அந்த அம்மா ஒன்று செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, பிரியாம்பிள்ங்கிற முகப்புரையில் அமெண்ட்மெண்ட் திருத்தம் கொண்டு வந்து சோசலிஸ்ட், செக்யூலர்ங்கிற 2 வார்த்தையை அந்த யூனியன் கவர்மெண்ட் பற்றிய டெஃபினேஷனில் இணைச்சாங்க. சாவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், அதுக்குள்ள சாவரின், டெமோக்ராட்டிக் 2க்கு இடையில சோசலிஸ்ட், செக்யூலர் இணைச்சிட்டாங்க. இப்ப 5 வார்த்தை: சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். டெல்லியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு இதான் டெஃபினேஷன். வாட் இஸ் த யூனியன் கவர்மெண்ட் டிஃபைன் அப்படின்னு கேட்டா, யூனியன் கவர்மெண்ட் இதுதான். அது இறையாண்மை உள்ளது, சமதர்மம் உள்ளது, மதசார்பற்றது, ஜனநாயக பூர்வமானது, அது குடியரசு, மக்களால் நடத்தப்படக்கூடிய குடியரசு. இந்த வார்த்தையில் இருக்கிற சோசலிஸ்டையும் செக்யூலரையும் எடுக்கணுங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் காரனுடைய முயற்சி. ஏன்னா இது இருக்கிறதுனால தான் இந்தியாவுக்கு அரச மதத்தை அறிவிக்க முடியல. இது இருப்பதனால தான் அவன் பாகிஸ்தான் பேர் வச்சுட்டான், முஸ்லீம் நாடு, நாம இந்துஸ்தான் பேர் வைக்கணும், இல்லைன்னா இந்து ராஷ்டிரா என்று பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய அல்டிமேட். அதுதான் கோல்வாக்கருடைய கனவு, அதுதான் வீர சாவர்கருடைய கனவு, அதுதான் நாத்துராம் கோட்சேவுடைய எண்ணம். அதனால்தான் மதசார்பின்மை வேண்டாம், மதசார்பின்மை தான் வேண்டும், அரச மதம் வேண்டாம் என்று சொன்ன காந்தியை கோட்சே சுட்டுக் கொண்டது காரணம். அவர் மதத்துக்கு எதிரானவர் இல்லை, மத நம்பிக்கைகளுக்கு எதிரானவர் இல்லை, சனாதன தர்மத்துக்கு எதிரானவர் இல்லை, சாதிக்கு எதிரானவர் இல்லை. ஆனால் சுட்டுக் கொண்டான். ஏன்னா அவர் செக்யூலரிசத்தை ஏற்றுக்கிட்டார். செக்யூலரிசத்தை ஏற்றுக்கொண்டதற்காக காந்தியடிகளை சுட்டுக் கொண்ட கும்பல் தான் ஆர்எஸ்எஸ் கும்பல். நாத்ராம் கோட்சே வீர சாவர்கரின் தலைமாணாக்கர்களில் ஒருவன். அவன் முக்கியமான, மிக முக்கியமான டிசைபிள். சாவர்கர் அரசியல் கற்றவன். அருமை தோழர்களே, இந்த வளர்ப்பில் வந்த அமித்ஷா, மோடி ஊர் உலகத்தை நம்ப வைக்கிறதுக்காக நடிக்கிறார்கள். என்ன நடிக்கிறாங்க? அவர் பாபா சாஹேப், நாங்களும் மதிக்கிறோம். அவர் வாழ்ந்த இடத்தை அலிப்பூர் சாலையில் இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர்னு பல கோடி ரூபாயை செலவு பண்ணி உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதை காங்கிரஸ் செஞ்சுதா? காங்கிரஸ் செய்யல, காங்கிரஸ் செய்யாது. ஏன்னா காந்தி காங்கிரஸை கடுமையாக அம்பேத்கர் எதிர்த்தார். எப்படி காங்கிரஸ் செய்யும்? அன்னைக்கு இந்து மகாசபா தான் இருந்ததே தவிர பிஜேபி கிடையாது. பிஜேபி எதிர்க்க வேண்டிய தேவை அன்னைக்கு அம்பேத்கருக்கு இல்ல. ஆர்எஸ்எஸ் வலிமை பெற்று இல்ல. இப்போ காந்தி காங்கிரஸ் தான் இப்ப இந்தியா முழுக்க. அதுக்கு பிறகு இந்தியா என்றால் இந்திரா, இந்திரா என்றால் இந்தியா என்கிற அளவுக்கு அரசியல் இருந்தது. காங்கிரஸ் தான் அப்போது பெரிய சக்தியாக இருந்தது. அதனால அம்பேத்கர் காந்தியும் காங்கிரசும் தீண்டப்படாதவருக்கு செய்தது என்னன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். இவ்வளவு பெரிய புக், வால்யூம். முரண்பாடுகள் உண்டு. அதனால் காந்தி அல்லது காங்கிரஸ் அம்பேத்கருக்கு சிறப்பு செய்யாமல் இருந்திருக்கலாம், அலட்சியப்படுத்தி இருக்கலாம், அது வேற. அதுக்குள்ள போனா அது ஒரு மணி நேரம் ஆகும். அவர் ஏன் ரிசைன் பண்ணாரு காரணங்களை சொன்னா. தோழர்களே, இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு அம்பேத்கர் மேல என்ன வெறுப்பு என்றால், சனாதன தர்மத்தை அமைதி புரட்சியின் மூலம் தகர்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் நாடு மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு புதிய இந்தியாவாக உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு புதிய இந்தியா உருவாகி கொண்டிருக்கிறது. பழைய சோசியல் ஆர்டர் மாறிக்கிட்டு வருது. இப்ப எவனும் மாடு மேய்க்க போறதில்ல, எவனும் இப்ப தப்படிக்க போறதில்ல,
எவனும் இப்ப எதுவும் சொல்ல போறதில்லை, எவனும் இப்ப பணம் தூக்க போறதில்லை, எவனும் இப்ப அவருடைய காடு கழனிகளில் போய் கொத்தடிமையாக வேலை செய்வதில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் என்று முழங்கிக் கொண்டு இன்னைக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் போய்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் விஞ்ஞானிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஆய்வு செய்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அறிஞர்களாய் இன்றைக்கு பரிணமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்வது எது? அரசமைப்பு சட்டம். அரசமைப்பு சட்டம், அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம். எனவே RSS கும்பலின், சங் பரிவார் கும்பலின் முதல் எதிரியே, உண்மையான எதிரியே காங்கிரஸ் அல்ல, கம்யூனிஸ்டுகள் கூட அல்ல. அவங்கெல்லாம் தேர்தல் களத்தில் பகைவர்கள், பேசுகிற கொள்கை அடிப்படையிலும் எதிரிகளாக இருக்கலாம். ஆனால் பிரையாரிட்டி என்று பார்க்கிற போது அவர்களின் அடிப்படை கொள்கைக்கு நேர் எதிராக இங்கே இயங்கிக் கொண்டிருப்பது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான். அந்த அரசமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முதல் நாள் நவம்பர் 26க்கு முன்னாடி 25ஆம் தேதி அம்பேத்கர் பேசுறார். இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி நமக்கு கிடைச்சிருச்சு. வெள்ளைக்காரன் நம்ம கையில் அரசாங்கத்தை கொடுத்துட்டான். நமக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்புன்னு வந்துருச்சு. பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி கிடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு சமத்துவம் கிடைச்ச மாதிரி தான் ஜனநாயகம், அரசியல் ஜனநாயகம் கிடைச்சிருச்சு. நாம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 குடியரசு நாளாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல இது குடியரசு ஆயிரும். என்ன குடியரசுக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன வேறுபாடு? ஆகஸ்ட் 15 1947 சுதந்திரம் அடைந்தது. இது வெள்ளைக்காரன் நான் இனிமே உன் நாட்டை ஆள மாட்டேன்பா, நான் வெளியேறேன்னு வெளியேற நாள், அது சுதந்திர நாள். குடியரசு நாள் என்னன்னா நம்மை நாமே ஆண்டு கொள்வதற்கு நாம் எழுதிய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். குடினா மக்களை குறிப்பது, குடியரசுனா மக்களுடைய அரசு. மக்களுடைய அரசு, எங்களுடைய அரசு, இந்தியா மக்களுடைய அரசு என்னைக்கு நடைமுறைக்கு வருதுன்னா ஜனவரி 26 1950. இதுதான் குடியரசு நாள். இது எதன் மூலம் வருகிறது? அரசமைப்பு சட்டத்தின் மூலம் வருகிறது. அரசமைப்பு சட்டம் எப்போது நிறைவு பெற்று ஒப்படைக்கப்படுகிறது? 1949 நவம்பர் 26. 47க்கும் 1950க்கும் இடையில இருக்கிற அரசாங்கம் காபந்து சர்க்கார்னு பேரு, தற்காலிகமான அரசு. அப்போ பண்டிட் ஜவஹர்லால் நேருவை அவன் சட்டம் இருக்கும், அவனுடைய நிர்வாகம் இருக்கும். அவன் எழுதிய அந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நடைமுறையில் இருக்கும். அவன் பிசிக்கலா வெளியே போயிடான், ஆனா வெர்ச்சுவலா இருக்கிறான். அவன் சட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம சட்டம் வர்ற வரையிலும் அவன் சட்டம் தான் இருக்குது. அதனால இடையில ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறான். அந்த அரசாங்கத்தில் தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதமராகிறார். அதுவரையிலும் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா தான் அர்த்தம். 50க்கு பிறகுதான் முழுமையான குடியரசாக இது மாறுகிறது. அது இண்டிபெண்டன்ஸ் டே. டிபெண்டன்ஸ்னா சார்ந்து இருக்கிறது, இன்டிபெண்டன்ஸ்னா சாராமல் இருக்கிறது. இன்டிபெண்டன்சி, நீ ஒருத்தர் சார்ந்து இருந்தா அவனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன்னு அர்த்தம். டிபெண்டன்ட், நான் எவனையும் சாராம இயங்க முடியும்னா இண்டிபெண்டா இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த தேசம் டிபெண்டா இருந்தது இங்கிலாந்து அரசாங்கத்தோட, அது இண்டிபெண்டா மாறிச்சு, அவனை சாராமல் இருந்தது. அது 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. அப்பதான் அவன் வந்து பாகிஸ்தானையும் பிரிச்சு கொடுத்துட்டான். மேற்கு பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான். இந்தியாவை 2 நாடா பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். அப்ப நடந்த கலவரம் அது பெரிய வரலாறு, அது தனி. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தால் தான் இந்த தேசமே குடியரசானது. ஞான ஸ்நானம் பெற்றதுபாங்க இல்லையா கிறிஸ்டியானிட்டியில. ஒருத்தன் வந்து கோயில் சர்ச்சுக்கு போனாலும் வந்தாலும் கூட எப்ப உண்மையான கிறிஸ்தவனா மாறுறான்னா அங்க இருக்கிறவர் வந்து ஞானஸ்நானம் கொடுத்தாதான் உண்மையான கிறிஸ்தவனா மாற முடியும். இந்து மதத்திலேயே இப்படி வந்து பூணூல் போடுறாங்க, உபநயனம் கொடுக்கணுன்றாங்க. அது பிராமண சமூகத்தில் மட்டும்தான் இருக்கு. அப்ப அதுக்கு பிறகுதான் உண்மையான ஒரு இந்துவா மாற முடியும். அந்த மாதிரி இது உண்மையான குடியரசாக, தற்சார்புள்ள ஒரு அரசாக,
ஏகாதிபத்திய சார்பில்லாத ஒரு அரசாக, அந்நியர்களின் ஆதிக்கம் இல்லாத ஒரு அரசாக, தனக்குத்தானே சட்டத்தை கொண்டு இயங்குகிற ஒரு மக்கள் அரசாக மாறியது 1950 ஜனவரி 26. இது நிகழ்ந்தது அம்பேத்கர் அவர்களால். இந்த தேசம் குடியரசானது அம்பேத்கர் கை வச்சு இந்தியாவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இந்திய தேசத்திற்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். நீ குடியரசாக கடவுது, உன்னை இன்று முதல் நான் குடியரசாக்குகிறேன். ஜனநாயகம், நாடாளுமன்ற ஜனநாயகம் உள்ள ஒரு ஆட்சி நிர்வாக முறையை நான் தருகிறேன். எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் குடியுரிமை தந்தார் அந்த சட்டத்தின் மூலமா. அதுக்கு முன்னாடி வரை நம்ம பிரிட்டிஷ் பிரஜை தான். இந்த குடியரசு வந்த பிறகு நாம் எல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ். எல்லோருக்கும் குடியுரிமை தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் மூலமா. அப்போ 25ஆம் தேதி என்ன பேசினார்னா, அரசியல் ஜனநாயகம் கிடைச்சிருச்சு, நாம ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்தை நோக்கி பயணிக்கிறோம், இங்க சமூக ஜனநாயகம் இல்லை. சமூக ஜனநாயகம்னா என்ன? அதுக்கு அவர் விளக்கிறார். சமூக ஜனநாயகம் என்பது ஒரு வாழ்வியல் முறை. என்ன வாழ்வியல் முறை? சகோதரத்துவம் உள்ள ஒரு வாழ்வியல் முறை. சகோதரத்துவம் இருந்தால்தான் அது சமூக ஜனநாயகம். சகோதரத்துவம் எப்ப வரும்? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி இருந்தாதான் சகோதரத்துவம் வரும். இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டிங்கிற 3 வார்த்தையும் ஜஸ்டிஸ் அவர் விட்டுட்டார். இந்த 3 வார்த்தையை ட்ரினிட்டி, திரித்துவ கொள்கைங்கிறார், 3 முக்கொள்கைங்கிறார். இந்த 3 ஒன்னோடு ஒன்று தொடர்புடையவை. லிபர்ட்டி மட்டும் தனித்து இயங்க முடியாது. சமத்துவம் இல்லாமல், சகோதரத்துவம் இல்லாமல் லிபர்ட்டி வேஸ்ட். லிபர்ட்டி இல்லாமல் சமத்துவம் பயன்படாது. லிபர்ட்டியும் சுதந்திரமும் சமத்துவம் இல்லைன்னா சகோதரத்துவம் இருக்காது. சகோதரத்துவம் இல்லைன்னா சமத்துவம், சுதந்திரம் இருக்காது. இந்த 3 இருக்கணும். இந்த 3 இருக்கிற மாதிரி சமூகத்தில் சில வேலைகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் என்ன? எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் எல்லோருக்கும் தர வேண்டும். கல்வி, வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்த வேண்டும். அப்பதான் இந்த 3 நடைமுறைக்கு வரும். கல்வி, வேலை வாய்ப்பு தரணும்னா என்ன வேணும்? சோசியல் ஜஸ்டிஸ் வேணும். சோசியல் ஜஸ்டிஸ் வேணும்னா அதுக்கு சட்டம் வேணும். அதுதான் இடஒதுக்கீடு சட்டம். இதெல்லாம் முறையா நடைமுறைப்படுத்தினாதான் சமூக ஜனநாயகம் வளரும். இப்போ வெறும் அரசியல் ஜனநாயகத்தை பெற்றுட்டு நம்ம உள்ள போயிட்டோம். இந்த சூழல்ல அவர் சொல்றாரு, வருத்தத்தோட, கவலையோட சொல்றாரு, இப்படி ஒரு கும்பல் வருங்கிற எதிர்பார்ப்போட சொல்றாரு. நாளை இந்த நாட்டில் நாட்டை விட மத நம்பிக்கைகள் மேலானதா அல்லது மத நம்பிக்கைகளை விட நாடு மேலானதா என்ற கேள்வி எழுகிற போது, நாட்டை விட மத நம்பிக்கைகள் தான் மேலானது என்று கருதுகிறவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாடு மறுபடியும் சுதந்திரத்தை இழக்கும். எவ்வளவு பெரிய விஷன் பாருங்க. இதுதான் விஷனரி லீடர், லாங் விஷன். இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வு. அம்பேத்கருக்கு எப்படி கவலை இருக்கு பாருங்க. 1 vote 1 value என்று இருந்தால் போதாது. இங்க லிபர்ட்டி இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஃப்ரெட்டர்னிட்டி வரணும். இதை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். சமூக நீதியை நடைமுறைப்படுத்த வேண்டும். இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு என்ன நிலைமை? இது பல மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். 75 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. இவர்கள் என்ன விவாதித்திருக்க வேண்டும்? சமூக ஜனநாயகம் நடைமுறைக்கு வந்திருக்கிறதா? ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் வளர்ந்திருக்கிறதா? ஈக்குவாலிட்டி, ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமா? சமத்துவமான அணுகுமுறை இருக்கிறதா? சமத்துவமான வாய்ப்பு வழங்கப்படுகிறதா? லிபர்ட்டி, எல்லோருக்குமான சுதந்திரம், சிந்திப்பதற்கு, கருத்தை வெளிப்படுத்துவதற்கு, மத நம்பிக்கைகளுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு, வழிபாட்டு தலத்திற்கு, வழிபாடு முறைக்கு. எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் இன்றைக்கு தான் நம்புகிற இறைவனை கூட வழிபட முடியாமல் தடுக்கப்படுகிறார்கள். சுதந்திரம் இல்லையே, சமூக ஜனநாயகம் இல்லையே. சமூக ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இதை பற்றி யாரும் நாடாளுமன்றத்தில் பேசவில்லை. அமித்ஷா இதை பற்றி அல்லவா பேசியிருக்க வேண்டும்? உங்கள் காலத்திலே, உங்கள் ஆட்சி காலத்திலே
இதையெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை, நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருந்தால் கூட மகிழ்ச்சி. பிரெட்டர்னிட்டி எங்களால் வளர்ந்திருக்கிறது. சாதி சண்டைகள் கிடையாது, ஆணவ கொலைகள் கிடையாது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உருவாகி இருக்கிறது, ஆணும் பெண்ணும் சமம் உருவாகி இருக்கிறது. நீங்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தவில்லை. நாங்கள் 33% சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து விட்டோம். பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம். முன்னேறிய சமூக பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டு சட்டம் கொண்டு வந்ததை போல SC ST OBC மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கொண்டு வந்து விட்டோம். இதையெல்லாம் பேச முடிந்ததா? மோடி பேசினாரா? அமித்ஷா பேசினாரா? என்ன பேசுறாரு? என்ன நீங்க அம்பேத்கர் 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 இது ஒரு ஃபேஷனா போயிருச்சு. எவ்வளவு வெறுப்பு! அவங்களுடைய சப்கான்சியஸ்குள்ள எவ்வளவு ஒரு ஹேட்னஸ்! அம்பேத்கரை வெறுக்கக்கூடிய அந்த வெறுப்பு எந்த அளவுக்கு உள்ள ஊடுருவி போயிருக்கு, ஆழ பதிஞ்சு போயிருக்கு. 2 தடவை 3 தடவை சொல்ல என்ன அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றீங்க அப்படின்னு முடியல. அம்பேத்கர் 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 6-7 முறை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே உச்சரித்துக் கொண்டிருந்த பெயரை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியர்கள் உச்சரிக்கிறார்கள். சேரி பகுதிகளில் மட்டுமே உச்சரிக்கப்பட்ட பெயர் அம்பேத்கர் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் உச்சரிக்கப்படுகிற பெயர் அம்பேத்கர். இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உச்சரிக்கப்படுகிற பெயர் அம்பேத்கர். அதனால் தான் சொன்னேன், அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார். அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார். விஸ்வரூபம்னா அது வடமொழி தான். விஸ்வம்னா உலகம், ரூபம்னா வடிவம். உலக வடிவமாய் எழுந்து நிற்கிறார். அவருடைய கருத்தியல், அவருடைய சிந்தனை, அவருடைய உழைப்பு, அவருடைய பங்களிப்பு, அவருடைய தியாகம் பேச வைக்கிறது. சும்மா இல்லை. நீங்க எங்க அம்பேத்கரை பத்தி பேசுங்க, நம்ம யாராவது போய் சொன்னோமா? இந்த மக்கள் சொன்னார்களா? பேச வைக்கிறார் அம்பேத்கர். அது யார் பேசினாலும் அமித்ஷாவையும் பேச வைக்கிறார், ராகுல் காந்தியையும் பேச வைக்கிறார். திருமாவளவன் பேசுறான்னா அதுக்கு ஒரு காரணம் நீ சொல்ல முடியும். ஆனால் ராகுல் காந்தியையும் பேச வைக்கிறார், அமித்ஷாவையும் பேச வைக்கிறார். யார்? அம்பேத்கர் பேச வைக்கிறார். அம்பேத்கருடைய சிந்தனைகள் பேச வைக்கின்றன. அம்பேத்கருடைய ஐடியாலஜி பேச வைக்கிறது. அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷன், பங்களிப்பு பேச வைக்கிறது. அம்பேத்கருடைய உழைப்பு பேச வைக்கிறது. அம்பேத்கருடைய தியாகம் பேச வைக்கிறது. இனி எந்த சக்தியாலும் அம்பேத்கர் என்கிற பிரளயத்தை தடுக்க முடியாது. இனி எந்த சக்தியாலும் புதிய இந்தியா உருவாவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அம்பேத்கர் கண்ட கனவு நனவாகிறது. அம்பேத்கர் கண்ட கனவு நனவாகிறது என்றால் சிறுத்தைகள் ஆட்சி அதிகார பீடத்தில் கொடியேற்றுவார்கள் என்கிற கனவுதான் அம்பேத்கரின் கனவு. ஏன் சிறுத்தைகள் சொல்றேன்னா, இன்னைக்கு இந்தியாவில் அம்பேத்கரின் கொள்கைகளை உறுதிப்பாட்டோடு பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளோடு ஒப்பிட்டு நாங்கள் இங்கே ஆட்சி பிடிப்போங்கிற பொருளை சொல்லல. சிறுத்தைகளின் போராட்டம் வெற்றி பெறும், அம்பேத்கர் கண்ட கனவு நனவாகும், விளிம்பு நிலை மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வரும். அதுதான் அதற்கு பொருள். விளிம்பு நிலை மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வரும். இதை இனி எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது அம்பேத்கர் பத்தி அப்படி பேசுவாங்களா? சிலைக்கு மாலை போடுறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க. போய் மாலை போட்டா அந்த சாதி கோச்சுவா, இந்த சாதி கோச்சுவான். இன்றைக்கு எல்லோரும் ஜெய் பீம் என்று முழங்குகிற ஒரு கட்டாயம், வரலாற்று கட்டாயம் உருவாகி இருக்கிறது. எனது அருமை தோழர்களே, நாம் அம்பேத்கர் பெயரை உச்சரித்தது, ஞான பகவான் என்று சொன்னது ஏதோ ஒரு மத நம்பிக்கையை போன்ற அர்த்தத்தில் புரிந்து கொள்ளக்கூடாது. ஏதோ வீம்புக்கு நாம் இதை உச்சரித்தோம். 1000 முறை ஒருத்தர் உச்சரிச்சிருக்கிறோம். ஒரு ஆள் உச்சரிக்கும் போது 10 முறை, நாமளும் சேர்ந்து 10 முறை உச்சரிச்சிருக்கிறோம். அந்த செட்டில் இருக்கிற 10 பேரும் பேசினாங்க அப்படின்னா அதில் 100 முறை, நானும் 100 முறை உச்சரித்தேன், அவங்க 100 முறை உச்சரித்தாங்க. 10 செட்டும் அப்படி 10 × 100 1000 முறை. 1000 முறைக்கு மேல் நானும் உச்சரித்திருக்கிறேன், நீங்களும் உச்சரித்திருக்கிறீர்கள். வரலாற்றில் இதுவரை யாரும் இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்க முடியாது. இந்த போராட்டம் எதற்காக என்றால், அம்பேத்கர் என்கிற பெயரை உச்சரிப்பதில் உங்களுக்கு இருக்கிற எரிச்சல் இன்னும் கூடட்டும்.
உங்கள் அடிவையில் எரியட்டும், உங்கள் அடிவையில் எரியட்டும், பற்றி எரியட்டும், அதில் சனாதனம் எரிந்து சாம்பலாகட்டும். இப்போது எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், அம்பேத்கர், 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 அம்பேத்கர். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். நன்றி.